வயலெல்லாம் பூச்சி, வருமானமெல்லாம் போச்சு என புலம்பும் விவசாயியா நீங்கள்? பயிரின் லாபம் மற்றும் நஷ்டத்தை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குவது பூச்சிகள்தான். அதற்காக எல்லா பூச்சிகளும் பயிருக்கு கெடுதல் செய்யும் வில்லன்கள் இல்லை. உங்கள் பயிர்களை அந்த வில்லன்களிடமிருந்து காப்பாற்றும் கதாநாயகர்களும் உங்கள் வயலிலேயே தான் இருக்கிறார்கள். யார் கதாநாயகன், யார் வில்லன் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டால் விவசாயத்தில் மற்றதெல்லாம் உங்களை பொறுத்தவரை சுண்டைக்காய்தான். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிகழ்வு இதோ. இங்கே நமது இருப்பை மறக்கடிக்கச் செய்து நம்மை பூச்சிகளின் உலகத்திற்கே அழைத்து செல்ல வருகை தந்துள்ள கடலூர் வேளாண் துறையின் இணை இயக்குனர், பூச்சியியல் வல்லுநர் திரு பூச்சி செல்வம் அவர்களை பூச்சிகளால் அதிகரிக்கும் நெல் மகசூல் குறித்து பேச அன்போடு அழைக்கிறோம். அதற்கு முன்னதாக அவர்களை குறித்த ஒரு காணொளி. பூச்சி நீ செல்வம் பூச்சியியல் வல்லுநர் விவசாயத்தில் பூச்சிகள் குறித்த விழிப்புணர்வை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்ததில் முக்கிய பங்காற்றியவர். பூச்சியல் துறையில் 25 வருட சேவை அவருக்கு பூச்சி செல்வம் என்ற அடையாளத்தை கொடுத்துள்ளது. கடலூர் வேளாண் துறையில் துணை இயக்குனராக பணிபுரிந்து வருகிறார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வாரோடு பயணித்தவர். ஈஷா மண்காப்போம் இயக்கத்தோடு இணைந்து இயற்கை விவசாயத்தில் பூச்சிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை மூலம் சிறந்த மகசூல் எடுக்க வழிகாட்டியவர். 5 மாநிலங்களில் உள்ள பருத்தி உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நேரடியாக களத்தில் இயற்கை விவசாயம் மூலம் உற்பத்தியை கூட்ட வழிகாட்டியவர். விவசாயத்தில் பூச்சிகளின் புரட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர். பருத்தியின் நண்பன் என்ற புத்தகத்திற்கு துணை ஆசிரியர். இத்தகு சிறப்புமிகு வல்லுநரை பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழாவில் தங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான பாரத பாரம்பரிய நெல் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஈசா மண்காப்போம் இயக்கத்தினருக்கும் இங்கே திரளாக கூடியுள்ள விவசாயிகளுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கம். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பூச்சி வயலில் பூச்சி அப்படின்னு பார்த்தாலே நம்ம எங்கே போய் நிற்போம்? மருந்து கடையில் போய் நிற்போம். வந்த ஆளுக இயற்கை விவசாயியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இன்னி நம்மளுக்கு பயமுறுத்துகிற, நம்மளை மனசுக்குள்ளேயே பயமுறுத்துகிற விஷயம் பூச்சியாக தான் இருக்கும். வயலில் போய் பூச்சியை பார்த்த உடனே நேராக மருந்து கடைக்கு போகிறது, டப்பா வாங்கிட்டு வந்து அடிக்கிறது. அந்த டப்பாவுக்கு என்ன பேர் சொல்லி வாங்குவோம்? வயலில் பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடைக்காரன்ட்ட என்ன கொடுன்னு வாங்குவோம்? பூச்சி மருந்து டப்பா ஒன்று கொடு. பேரெல்லாம் சொல்கிற பழக்கமெல்லாம் இன்னே வரவே இல்லை. என்னத்தை தெளிக்கிறோம்னே தெரியாமல் குமாங்குத்து தான் குத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிமிஷத்து வரைக்கும் வயலில் வந்திருக்கிறது பூச்சியாங்கிறதுலே சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பின்னாடி பேச போகிறோம். அப்போ என்ன வந்திருக்குன்னே தெரியாமல் பூச்சி மருந்து டப்பா கொடுன்னு வாங்கிட்டு வந்து தான் அடிக்கிறோம். ஆக்சுவலாக மருந்துனா என்ன வேலை செய்யணும்? மருந்துனா தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா தலைவலி குணமாகணும், வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி குணமாகணும். பூச்சி மருந்து தெரியாமல் 2 சொட்டு நம்ம குடித்தோம். நம்ம காலி 2 சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கலைஞத்தில் விழுந்துச்சு, ஆடு மாடு அவுட்டு. 2 சொட்டு களத்து மேட்டில் விழுந்துச்சு, கொத்துற கோழி அவுட்டு. அப்போ அதுக்கு சரியான பேர் என்ன? பூச்சிக்கொல்லிம்பைங்க. பூச்சிக்கொல்லியும் தப்பான மொழிபெயர்ப்புங்கிறேன் நான். பூச்சி மட்டும் போட்டு தள்ளனா தான் அதுக்கு பேர் பூச்சிக்கொல்லி. இது என்ன பண்ணுது? உசுரோடு இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுது. உயிர்கொல்லி, விஷம். ஆனால் என்ன சொல்லி விற்கிறோம்? மருந்து. உடனே சொல்லுவீங்க, நீ தாண்டா எனக்கு சொல்லி கொடுத்த, அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேறு நீ வேலை பார்க்குற, நீ சொல்லி தானே நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு. இதுக்கு உடனே நானும் பதில் சொல்கிறேன். உலகத்தோட எந்த மூலையில் போய் எந்த ஊர் விவசாயியை கேட்டாலும் அந்த ஊர் விவசாயிக்கு அந்த ஊர் அக்ரி ஆஃபீஸர் பூச்சி மருந்துன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பார். ஏன்னா எங்களுக்கு சொல்லித்தரப்பட பாடம், லேபில் என்ன விஷயம் கண்டுபிடிச்சி விவசாயி கொண்டு போனாலும் விவசாயியோட மூளையை மழுங்கடிக்கிற விஷயத்தை பண்ணி அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு டெக்னிக்கை உள்ளே நுழைக்கணும். இதை விஷம்னு சொன்னால் நீங்கள் தொடம்போதே பயப்படுவீங்க, மருந்துன்னு சொன்னால் தான் டபக்குன்னு பிடிங்கி வேலையை பார்ப்பீங்க. அதனால சொல்லித்தரப்பட்ட படம் தான் பூச்சி மருந்து. ஆனால் இப்போ திருப்பி பாயிண்ட்டுக்கு வருவோம். வயலுக்குள்ளே பூச்சி வர்றது நல்லதா கெட்டதா? வயலுக்குள்ளே பூச்சி வர்றது நல்லதா கெட்டதா? நம்ம நினைக்கிறோம் வயலுக்குள்ளே பூச்சியே வரக்கூடாது. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை இது பண்ணுறோம். வயலுக்குள்ளே வர்ற பூச்சி எல்லாமே கெட்ட பூச்சி அப்படின்னு தான் நமக்கு பாடம் சொல்லி தரப்பட்டிருக்கு. ஆனால் பூச்சியில் 2 டைப் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன 2 டைப்பு? ஒரு பூச்சியே கெட்ட பூச்சிங்கிறாங்க, இன்னொரு பூச்சியை நல்ல பூச்சிங்கிறாங்க. இந்த 2 வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணும்.
கெட்ட பூச்சினா என்ன, நல்ல பூச்சினா என்ன? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூச்சி பயிரை திங்கும், அது மட்டும்தான். இந்த கெட்ட பூச்சி நல்ல பூச்சிக்கு அர்த்தம் என்ன? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செடியோட இலையவோ வேரையோ தண்டையோ காயவோ பழத்தையோ பூவையோ திங்கிற பூச்சி கெட்ட பூச்சி. செடியோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர் வரைக்கும் செடியை திங்கிற பூச்சி கெட்ட பூச்சி. அப்ப நல்ல பூச்சி, நல்ல பூச்சி கெட்ட பூச்சியை பிடிச்சி திங்கிற நல்ல பூச்சி. அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா, செடியை திங்கிற வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி, செடியை திங்கிற வெஜிடேரியன் பூச்சியை போட்டு தள்ளுற நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி. பூச்சியில் 2 டைப் இருக்கு. என்ன 2 டைப்பு? ஒன்று பியூர் வெஜிடேரியன், இன்னொன்று பியூர் நான் வெஜிடேரியன். புலி பசித்தாலும் என்ன திங்காது? புல்லை திங்காது. இங்க நான் வெஜிடேரியன் பூச்சி செத்தாலும் சாகுமே தவிர உங்க பயிரை திங்கவே திங்காது. இந்த நான் வெஜிடேரியன் பூச்சின்னு ஒன்று உள்ள இருக்குங்கிற விஷயத்தையே விவசாயிக்கு சொல்லித்தரப்படவில்லை. அதுக்குரிய முழு இது தெரியலை. வயலுக்குள்ள பூச்சி அப்படின்னாலே கெட்ட பூச்சி அப்படிங்கிறதான் மண்டையில் பதிஞ்சிருக்கிற விஷயம். இந்த விஷயம் தெரியுறதுன்னா இன்னொரு விஷயத்தை இது பண்ணணும். வயலுக்குள்ளே வந்திருக்கிறவன் கெட்டவனா நல்லவனா அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, மேட்ரே தெரியாதே. இன்னொரு விஷயம், பூச்சினாலே என்னன்னு தெரியாதே. எனக்கு பிரச்சனை என்னன்னா, வயலுக்குள்ளே நான் 2 பேர்த்த பார்க்குறேன். ஒருத்தன் பறந்துக்கிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறான். பறந்துக்கிட்டு இருக்கவனுக்கு பேர் என்ன? பூச்சி. நகர்ந்துக்கிட்டு இருக்கவனுக்கு பேர் புழு. புழுவுக்கும் பூச்சிக்கும் என்ன சம்பந்தம்? புழுவுக்கும் பூச்சிக்கும் என்ன சம்பந்தம்? விஷயம் தெரிஞ்சுக்கிறோமா? இந்த நகர்ந்துக்கிட்டு இருக்கிற புழு ஸ்கூலுக்கு போகிற பையன், பறந்துக்கிட்டு இருக்கிற பூச்சி கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஆம்பளை. ஸ்கூலுக்கு போகிற பையன்தான் பின்னாடி காலேஜுக்கு போய் வேலை பார்த்து கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஆம்பளை. இன்னொரு விஷயமும் இதில் பறஞ்சுக்கணும். என்ன பறந்துக்கணும்? ஸ்கூலுக்கு போகிற பையனால் இனப்பெருக்கம் பண்ண முடியாது. காலேஜுக்கு இருக்க ரெடியாக இருக்கிற ஆம்பளையால் தான் இனப்பெருக்கம் பண்ண முடியும். இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ பூச்சியை எந்த இடத்துல கட்டடிக்கணும்? புழுவாக இருக்கும் போதே போட்டு தள்ளணும். பூச்சியாக்க விட்டுட்டா வேலையை காட்டிடுவான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வர்றேன். பூச்சி பெரிய ஆளா, மனுஷன் பெரிய ஆளா? பூச்சி தான் பெரிய ஆள். எது? உருவத்திலையா, சைஸ்லையா, அறிவுலையா? உருவத்தில் பெரிய ஆள் கிடையாது, சைஸில் பெரிய ஆள் கிடையாது, அறிவில் பெரிய ஆள் கிடையாது. வேற எதில் பெரிய ஆள்? திங்கிறதுல பெரிய ஆளுங்கிறாரு, இனப்பெருக்கத்தில் பெரிய ஆளுங்கிறாரு. பூச்சி மனுஷன் செய்கிற 5 வேலையை சர்வசாதாரணமாக பண்ணுது. எந்த 5 வேலைங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துருவோம். மொதல் வேலை இவர் சொல்கிற இனப்பெருக்கம். பூச்சியோட இனப்பெருக்க கெப்பாசிட்டி நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. மனுஷனோட இனப்பெருக்க கெப்பாசிட்டி என்ன? நம்மளோட இனப்பெருக்க கெப்பாசிட்டி என்ன? 10 மாதம் கழித்து முக்கி ஒத்த புள்ள. 2 புள்ள பெற்றா குடும்பமே சந்தோஷப்படும். 3 புள்ள பெற்றா தெரு வந்து வேடிக்கை பார்க்கும். 4 புள்ள பெற்றா பேப்பரில் போடுவான். 5 புள்ள பெற்றா டிவியில் காட்டுவான். 6 புள்ள பெற்றா அம்மா அவுட்டு. இன்னைக்கு கண்டிஷன் என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரே டெலிவரியில் 6க்கு மேலே சான்ஸே கிடையாது. இங்கே பூச்சி அப்படிங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு 40 முட்டை போடும். அது 10 நாள் உசுரோடு இருந்தால் 400 முட்டை. இங்கே உங்களோட கூட்டணி சேர்ந்து உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினராக ஒரு பூச்சி மாறிடுச்சு. குடும்பத்தில் ஆதார் கார்டில் தான் அதுக்கு பேர் வரல. அந்த பூச்சி எல்லார் வீட்லையும் இருக்குது. என்ன பூச்சி? கரப்பாம்பூச்சிம்பிங்க. கரப்பாம்பூச்சி இல்லாத வீடெல்லாம் இருக்குது. ஆனால் கொசு இல்லாத வீடு கிடையவே கிடையாது. அது ஏசியாக இருந்தாலும் டொமஸ்டிகேட்டட் இன்செக்ட். கொசுவுக்கு பேர். காட்டில் அலைஞ்ச மாட்டை பழக்கப்படுத்தி ஏர் ஓட்டுறது கொண்டு வந்து இப்போ பால் கறந்து விற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வயலில் இருக்கிற பூச்சியை, ஒரே ஒரு பூச்சியை கூட துணைக்க வச்சுருக்கோம்னா கொசுவை வச்சுருக்கோம். கொசு ஆக்சுவலாக பூச்சி. அந்த கொசுவோட முட்டை போடுற கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 250லேருந்து 400 முட்டை. 10 நாள் உசுரோடு இருந்தால் 4000 முட்டை. அடுத்து இன்னொரு பார்ட்டி இருக்கான், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள். தேனை நக்காத ஆள் கிடையவே கிடையாது. இந்த தேன் எடுக்கிற தேனி பூச்சி. தேன் கூட்டில் பார்த்துருக்கலாம், இல்லை தேனி பெட்டியில் பார்த்துருக்கலாம். இந்த தேன் கூட்டிலையும் தேனி பெட்டியிலையும்
அந்த கும்பலாக தான் உக்காந்துருக்கும். கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்கிற பூச்சி இனங்கள் ஒரு 5-6 பூச்சி இனங்கள். எறும்பு, கரையான், தேனி, குளவி, வண்டு, இந்த 4-5 பேர் தான் குடும்ப வாழ்க்கை. மற்ற பூச்சியெல்லாம் தனித்தனியாக தான் உக்காந்துருக்கும். மனுஷனை பார்த்து காப்பி இல்லை, அவனை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிருக்கோம். பூச்சி தான் முன்னாடி வந்துச்சு. பூச்சி இந்த உலகத்துக்கு 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு. மனுஷன் 5 மில்லியன் வருஷம் தான் ஆகுது. மில்லியன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, அதை விட்டுக்கோங்க. இந்த திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். அந்த தேனி அப்படிங்கிறது ஒரு கூட்டில் 20,000 தேனீக்கள் இருந்தால் 19,900 பேர் பொம்பளை, 100 பேர் தான் ஆம்பளை. தேனியில் ஆம்பளையே கிடையாது. ஆம்பளை சுத்த வேஸ்ட்டு, திங்க தூங்க படுக்க. அவனை தவிர அந்த 3 பேர், அந்த தேனி ஆம்பளை தேனிக்கு எந்த வேலையும் தெரியாது. மிச்சம் 19,900 பேர் வேலைக்கார தேனியிலேருந்து தேனை போய் எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து தேனை மாற்றுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறது பொம்பளை தேனீக்கள். அந்த பொம்பளை தேனீக்கள்லையும் திருப்பி ஒரு வித்தியாசம் இருக்குது. 19,900 பேரில் 18,999 வேலைக்கார தேனீக்களுக்கு முட்டை போடுற கெப்பாசிட்டியே கிடையாது. அது இதாகவே மாறாது, எதாவே மாறாது, வயசுக்கே வராது. ஒரே ஒரு ராணி தேனி, அந்த ராணி தேனி மட்டும்தான் வயசுக்கு வரும். அது மிச்சம் இருக்கிற 100 ஆண் தேனீக்களோட என்ன செய்கிறோம், அதனோட கெப்பாசிட்டியை கேட்டிங்கன்னா மயக்கம் போட்டுருவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 முட்டையிலேருந்து 2,500 முட்டை. 3 வருஷம் உசுரோடு இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் அதுக்கு வேலையே முட்டை. இந்த பக்கம் நகரக்கூட முடியாது, அப்படியே உக்காந்துருக்கும். இந்த பக்கம் சோத்தை மட்டும் வாயில் போடுவாங்க, இந்த பக்கம் முட்டையை டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் பூச்சியோட நார்மல் இனப்பெருக்க கெப்பாசிட்டி. இனப்பெருக்க கெப்பாசிட்டி மினிமம் 40 வச்சுக்கிடுவோம். நான் அந்த 400ஐயும் விட்டுறேன், 2,500ஐயும் விட்டுறேன். 40 வயலில் இருக்கிற பூச்சியோட கேரக்டரு ஒரு நாளைக்கு 40, 10 நாள் உசுரோட அந்த பூச்சியை விட்டுட்டிங்கன்னா 400 முட்டை போட்டுரும். இது முதல் பாயிண்ட், இனப்பெருக்கத்தில் பெரியாள். 2வது பாயிண்ட், பூச்சி சாப்பிட்றதுல பெரியாள்னாரு. அந்த பூச்சியோட இளம் பருவமான புழு. இப்போ திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். பூச்சி செடிக்கு வந்துச்சுன்னா செடியில் என்ன வைக்கும்னு நினைக்கிறீங்க? முட்டை வைக்கும். முட்டை எங்கே வைக்கும்? இலைக்கு மேலே, இலைக்கு கீழே. இந்த 2 தவிர நமக்கு தெரியாது. இலைக்கு மேலே, இலைக்கு கீழே, இலையோட நடு நரம்புக்குள்ள, வேருக்குள்ள, பூவுக்குள்ள, காய்க்குள்ள, தண்டுக்குள்ள, மண்ணுக்குள்ள, தண்ணிக்குள்ள, எங்கெங்கெல்லாம் ஒளிச்சு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் முக்காவாசி பூச்சிகள் முட்டையை ஒளிச்சு தான் வைக்கும். கால்வாசி பூச்சிகளோட முட்டை தான் உங்கள் கண்ணால் பார்க்குற அளவுக்கு செடியில் மேலே இருக்கும். முட்டையிலிருந்து வெளியே வர்றதுக்கு பேர் புழு. புழு நீங்கள் வயலில் பார்க்குற புழு முழுக்க ஒரே நேரத்தில் 2 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன 2 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரே நேரத்தில் நீங்கள் எந்த புழுவை பார்த்தாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே 2 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன 2 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? அது இலையவோ, பூவையோ, காயவோ, வேரையோ, தண்டையோ கொறிச்சு தின்னுக்கிட்டே இருக்குது. இது திங்கிறது முதல் வேலை. 2வது வேலை, தின்னுக்கிட்டே இருக்கும்போது போய்கிட்டே இருக்குது. உங்களால் 4 இட்லி தின்ன உடனே போக முடியுமா? போக முடியாது. ஒரு நாளைக்கு காலையில் 4 இட்லி, மத்தியானம் சோறு குழம்பு ரசத்தோட ஃபுல் மீல்ஸு, நைட்டு 2 சப்பாத்தி, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் போக முடியும். இடையில 2-3 டைம் வேணால் 2 பேர்த்துக்கு கலக்கலாம். இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டி. இங்கே புழுவோட சாப்பிட்ற கெப்பாசிட்டி அடுத்து கேட்டிங்கன்னா மயக்கமே போட்டுருவீங்க. புழு பேனா நுனியில் ஒரு புள்ளி வைக்கிற அளவுக்கு தான் முட்டை வைக்குது. கண்ணுக்கு தெரியாத முட்டையிலிருந்து வெளியே வர்ற புழு ஒவ்வொரு நாளும் அதனோட உடம்பு வெயிட்டை போல் 50 மடங்கு சாப்பிடுதான், 48 மடங்கை வெளியே அனுப்புதான். நீ என்னடா சும்மா சாதாரணமாக சொல்கிறேன், 50 மடங்கு சாப்பிடுறது 48 மடங்கு வெளியே அனுப்புது, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இங்கே தான் மேட்ரே வருது. உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், என்னோடய வெயிட்டு 75 கிலோ. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்க? காலையில் 2 இட்லி, 3 தோசை, மத்தியானம் சோறு குழம்பு ரசத்தோட ஃபுல் மீல்ஸு, நைட்டு 2 சப்பாத்தி, 3 பரோட்டா, எல்லாத்தையும் வெயிட் போட்டு பார்த்தாலும் இடையில டீ, காஃபி, உளுந்த வடை, பஜ்ஜி, கிஜ்ஜி எல்லாத்தையும் வெயிட் போட்டாலும் ஒரு நாளைக்கு என்னால் எவ்வளோ திங்க முடியும்னு நினைக்கிறீங்க? இடையில தலப்பாக்கட்டி பிரியாணி இவங்க போட்ட மாதிரி வெஜ் பிரியாணிக்கு போல தலப்பாக்கட்டி பிரியாணி போட்டால் இன்னும் 2 ஏறும். என்ன வெயிட்டு? 3 கிலோவுக்கு மேலே உங்களால் முக்கி திங்கவே முடியாது. 75 கிலோ பாடி வெயிட் உள்ள ஆள் 3 கிலோ, இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அடுத்த நாள் காலையில் எவ்வளோ போகும் அது நீ தானே தின்றுருக்க, உனக்கு தான் தெரியும். ரைட்டு, என்னோட கெப்பாசிட்டி 3 கிலோ தின்னா அடுத்த நாள் 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ, இதுதான் என்னோட அவுட்புட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா ஆஸ்பத்திரியில் எல்லா ஓட்டையிலையும் சலைன்னு இறங்கும். இது நம்மளோட கெப்பாசிட்டி. இப்போ தான் இங்கே புழுவோட கெப்பாசிட்டிக்கு வரணும். புழு ஒவ்வொரு நாளும் அதனோட உடம்பு வெயிட்டை போல் எவ்வளோ சாப்பிடுதுன்னு சொன்னேன், 50 மடங்கு. இப்போ முட்டையிலிருந்து
கண்ணுக்கு தெரியாத முட்டையிலேருந்து வெளியே வந்த புழு. இம்மிடியேட்டாக என் வெயிட் இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. 75 கிலோ வெயிட் இருக்குது. எத்தனை மடங்கு திங்கணும்? 50 மடங்கு. எவ்வளவு? 50 × 75 3500 கிலோ திங்கணும். 48 மடங்கு வெளியே அனுப்பும். 3300 கிலோ வெளியே வரணும். அவ்வளவுதான். நம்ம அப்படியே ஆஸ்பத்திரியில் அட்மிட்டட். 3500 கிலோ இன்னும் 3300 கிலோ வெளியே வந்துச்சுன்னா மிச்சம் 200 கிலோ. ஆல்ரெடி பாடி வெயிட் 75 கிலோ. அன்னைக்கு சாயங்காலமே அது 275 கிலோவாக மாறிடும். அடுத்த நாள் காலையில் 275 × 50 மடங்கு 15000 கிலோ திங்கணும். 12500 கிலோ வெளியே போகணும். மிச்சம் 2500 கிலோ. முன்னாடியே 275. ரெண்டாவது நாள் சாயந்தரம் 2775 கிலோவாக மாறிடும். மூணாவது நாள் காலையில் 2775 × 50 மடங்கு 1.5 லட்சம் கிலோ. டேய், நீ சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தின்னா புழு வீங்கி வெடித்து செத்துரும். என்ன கதை விடுற யார்கிட்ட அப்படின்னு. இங்கே தான் விவசாயிக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இது வரைக்கும் பாம்பு சட்டை உரிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே யார் சட்டை உரிக்கிறான்னு நினைக்கிறீங்க? புழு சட்டை உரிக்குது. நீங்கள் வயலில் பார்க்குற எல்லா புழுவும், நெல்லில் வர்ற 2 முக்கியமான புழு, இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி, ரெண்டுமே சட்டை உரிக்குது. 3 நாளைக்கு ஒரு தடவை சட்டையை உரிச்சிட்டு அடுத்த சைஸுக்கு வீங்கி 50 மடங்கு தின்னு 48 மடங்கு வெளியே அனுப்புது. இதில் வேங்கிறதுனால தான் பேனா நுனியில் முட்டை அளவுக்கு இருக்கிற அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்த புழு 15 நாளைக்குள்ளே உங்கள் சுண்டு விரல் சைஸுக்கு வந்துடுது. அப்போ பூச்சி இனப்பெருக்கத்தில் பெரியாள், திங்கிறதுல பெரியாள். அடுத்த விஷயம், பூச்சி என்னவா மாறுது? முட்டையிலிருந்து புழுவாக மாறுது. புழுவிலிருந்து அடுத்து என்னவா மாறணும்? எல்லா புழுவும் என்னவா மாறணும்னு சொன்னேன், பூச்சியாக மாறணும். ஆனால் பூச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி இன்னொரு பருவம் இருக்குது. என்ன பருவம்? செடியோட இலையவோ வேறையோ தண்டையோ பூவையோ காயவோ ஏதோ ஒன்று தின்னு முடிச்சுட்டு அந்த 15 நாள் சைஸுக்கு நல்லா குண்டாக வீங்கி இப்போ பூச்சியாக மாறணும்னா அது 3வது ஸ்டேஜுக்கு போகுது. அது என்ன 3வது ஸ்டேஜ்? கூட்டுப்புழு பருவம். சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு தன்னை சுற்றி கூடு கட்டிட்டு வயசுக்கு வர்ற பருவம். இனப்பெருக்க உறுப்புகள்லாம் டெவலப் ஆகி அதுக்கு புழுவாக இருக்கும்போது 12லேருந்து 18 கால் இருக்கும். கூட்டு புழுவாக இருக்கும்போது புழுவில் காலே இருக்காது, கூடாக மாறிடும், உள்ளே உக்காந்துருக்கும். 7லேருந்து 10 நாள். முக்காவாசி பூச்சிகள் செடியில் தின்னு முடித்த பிறகு டொபக்குன்னு மண்ணுக்குள்ளே விழுந்து மண்ணோட 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு ஆழத்தில் தான் கூட்டுப்புழுவாகவே மாறுது. கால்வாசி புழுக்களை தான் நீங்கள் செடியில் பார்க்க முடியும். இது எதுக்கு அப்படின்னா பின்னாடி தெரியணும். ஒரு பூச்சியோட வாழ்க்கை முறை தெரிஞ்சாதான் எவனை எந்த இடத்துல வச்சு செய்யணுங்கிறது தெரியும். போட்டு தள்ளுறதுக்கு நம்ம யாரையாவது போட்டு தள்ளணும்னு நினச்சா என்ன செய்வோம்? நான் இப்போ இவரை போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவரை போடணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யணும்? நான் போய் போட்டேன்னா என்னைய போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே வச்சுருவாங்க. இவரை போடணும்னா எனக்கும் இவருக்கும் மேட்ரு தெரியாமல் கூலிப்படையை வைக்கணும். கூலிப்படையை வச்சா கூலிப்படைக்காரன் என்கிட்ட என்ன கேட்பான்? நீ யாரை போடணுங்கிறியோ அவனோட அடையாளத்தை காட்டு, ஆதார் கார்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ காட்டு, யாரை போடணும். அது மாதிரி இங்கே நீங்கள் யாரை போடணும்னு வயலில் நினைக்கிறீங்க, பூச்சியை போடணும். அப்போ பூச்சியோட அடையாளம் தெரிஞ்சாகணும். அடையாளம்னா என்னது? அவன் சின்ன வயசில் எப்படி இருப்பான், நடுவில் எப்படி இருப்பான், பெரிய வயசில். ப்ரெசன்ட் ஃபோட்டோ வேணும். ஆதார் கார்டில் எடுத்த ஃபோட்டோ 4 வயசில் எடுத்தது, 40 வயசில் வேறு சைஸுக்கு மூஞ்சி இருக்குது. அப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டிஷன் அந்த பூச்சி அப்படிங்கிறதோட பருவங்கள் தெரியணும். முட்டையிலேருந்து வெளியே வந்த புழு செடியை முழுக்க தின்னு முடிச்சுட்டு டொபக்குன்னு மண்ணுக்குள்ளே விழுந்து கூட்டுப்புழுலேருந்து பொத்துக்கிட்டு 6 காலோட வெளியே வர்றதான் பூச்சி. 6 கால், 2 ஜோடி ரெக்கை, 4 ரெக்கை, தலைக்கு முன்னாடி 2 கொம்பு, தலை நெஞ்சு வயிறுன்னு 3 பார்ட்டு, இப்படி 4 கேரக்டரோடு இருந்தால் தான் பூச்சி. இதை எதுக்கடா திருப்பி சொல்கிறேன்? நான் பூச்சியை எப்படி போட்டு தள்ளணும்னு இது பண்ணேன்னா நீங்கள் பூச்சியை அடையாளம் கண்டுபிடிக்க பழகுங்க. அப்புறம் யாரை எப்படி போடலான்னு கண்டுபிடிப்போம். நீங்கள் பார்க்குற பூச்சி அப்படிங்கிறது 4 ஸ்டேஜை கடந்து வந்திருக்கணும். முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சியாக மாறி இருக்கணும். இல்லாட்டினா முட்டை சின்ன பூச்சி பெரிய பூச்சியாக மாறி இருக்கணும். இந்த மாதிரி மாறுற பூச்சிகளும் இருக்குது. புழுவும் கூட்டுப்புழுவும் இல்லாத பூச்சிகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேரக்டரில் வரும்போது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்குறேன். பூச்சியில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொன்னேன்? 4 ஸ்டேஜ். என்னது? என்னது? முட்டையிலேருந்து, புழுவிலேருந்து, கூட்டுப்புழுவிலேருந்து பூச்சி. இப்போ பூச்சி எத்தனை அவதாரம் எடுக்குது? 4 அவதாரம். நீங்கள் எத்தனை அவதாரம் எடுக்கிறீங்க?
ஒரே அவதாரம். அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து என்னவா வெளியே வந்தோமோ அதே 2 கை 2 காலு 1 மூக்கு 1 வாய் தான். சில பேர் இப்படி வீங்கிறான், சில பேர் இப்படி வீங்கிறான், சில பேர் இப்படி வீங்கிறான். உங்களால் உருவத்தெல்லாம் மாற்ற முடியாது, உள் உறுப்புகளையும் வெளி தோற்றத்தையும் மாற்றவே முடியாது. ஆனால் பூச்சி மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி முட்டையாக இருக்கும்போது முட்டை சைஸ் கோழி முட்டை சைஸில் இருக்குது, புழுவாக்கும் போது நீளமாகிடுது, கூட்டு புழுவாக இருக்கும்போது திருப்பி முட்டையாகிடுது, பூச்சியாக இருக்கும்போது 6 காலாக மாறிடுது. என்னங்கடா நடக்குதுங்க? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 4 அவதாரம் பூச்சி எடுக்குது. நம்ம ஒரு அவதாரம், திங்கிறதுல பெரியால், இனப்பெருக்கத்தில் பெரியால், அவதாரத்தில் பெரியால். அடுத்தது பூச்சி மனுஷன் செய்கிறத விட வாழ்க்கை காலம். நம்மளோட சராசரி ஆயுள் காலம் எவ்வளவு? மனுஷனோட சராசரி ஆயுள் காலம் 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80. நான் 60ன்னு வச்சுக்கிறேன். பூச்சியோட வாழ்க்கை காலம் எவ்வளவு? பூச்சிங்கிறது முட்டையிலிருந்து பூச்சியாக மாறி முட்டை போட்டு மண்டையை போடுற வரைக்கும் இருக்கிற அந்த ஃபுல் ஸ்டேஜுக்கு பேர் தான் பூச்சியோட வாழ்க்கை காலம். இங்கே பூச்சியோட வாழ்க்கை காலம்னு எடுத்தால் அதுலேயும் பிரமாண்டம் இருக்குது. ஒரே நாளைக்குள்ளே காலையில் முட்டை போட்டு அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே புழுவாகி, அடுத்த 6 மணி நேரத்துக்குள்ளே கூட்டு புழுவாகி, அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ளே பூச்சி ஆகிற பூச்சியும் இருக்குது. ஒரே நாளைக்குள்ளே 4 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணுற பூச்சி இருக்குது. உடனே ஈசல் பைங்க, ஈசல் ஒரு நாளில் வர்ற பூச்சி இல்லை. கரையானுக்கு ரெக்க முளைச்சாதான் ஈசல். கரையானா மண்ணுக்குள்ளே 2 வருஷம் உக்காந்துட்டு என்னைக்கு கரையான் புத்து ரெம்பி வலியுதோ இன்னொரு இடத்துல புத்து கட்டணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா கரையான் புத்துக்குள்ளே இருக்கிற ஒரு 20,000 கரையானுக்கு 2,000 கரையானுக்கு மட்டும் ரெக்க முளைக்கும். அது நினச்சா ரெக்கையை முளைக்க வச்சுக்கிறோம், அது வரைக்கும் முளைக்காது. 2,000 கரையானுக்கு மட்டும் ரெக்க முளைச்சி மழை பெய்கிற டைமில் கரையான் புத்துலேருந்து ஈசல் பறக்கும். நம்ம ஈசல் வேற கரையான் வேறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஈசலும் கரையானும் ஒன்று. ரெக்க முளைச்சா ஈசல், ரெக்க முளைக்கலைன்னா கரையான். வெளியே வர்ற கரையான காக்கா, குருவி, கொக்கு, நீங்கள் தின்னது நான் தின்னது போக மிச்சம் 2 ஈசல் எங்கிட்டாச்சும் போய் விழுந்து அது இன்னொரு காலனியே டெவலப் பண்ணும். இப்போ திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். வாழ்க்கை காலம் ஒரு நாளில் முடிக்கிற பூச்சி இருக்குது, 17 வருஷம் இருக்கிற பூச்சியும் இருக்குது. அந்த பூச்சியை கேட்டிங்கன்னா அரண்டு போவீங்க. காடுகளுக்கு நடுவில் போகும்போது கிர்ரு கிர்ருன்னு சவுண்டு வருதா? அந்த கிர்ரு கிர்ருன்னு சவுண்டு வர்றது சில்வண்டு. சில்வண்டோட வாழ்க்கை காலம் 6 மாதம் முட்டை பருவம். அதுலேருந்து வெளியே வந்த புழு 16 வருஷம் மரப்பட்டையில் உட்காந்து சுரண்டிக்கிட்டு இருக்கும். நாய் கூட 12 வருஷத்தில் செத்து போகும், பூனை 10 வருஷத்தில் செத்து போகும். பூனை நாயை விட பூச்சிக்கு ஆயுள் காலம் அதிகம். 16 வருஷம் மரப்பட்டையை சுரண்டிட்டு திருப்பி 6 மாதம் கூட்டு புழுவாகி திருப்பி 1 வருஷம் பூச்சி ஆகி 17 வருஷம் வாழ்கிற பூச்சி. அது ஒரு நாளைக்குள்ளே வாழ்கிற பூச்சி இருக்குது, 17 வருஷம் வாழ்கிற பூச்சி இருக்குது. இந்த கதையெல்லாம் பேசாத, நெல்லுக்கு வா. நெல்லில் வர்ற பூச்சி இலை சுருட்டு புழுவாக இருக்கட்டும், குருத்து பூச்சியாக இருக்கட்டும், நாவா பூச்சியாக இருக்கட்டும், அந்த பூச்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கணக்கு வச்சா நெல்லில் வர்ற பூச்சி முட்டைங்கிறது 3லேருந்து 5 நாள், புழுங்கிறது 15லேருந்து 25 நாள், கூட்டு புழுங்கிறது 7லேருந்து 10 நாள், பூச்சிங்கிறது 10 நாள். இதுதான் நார்மலாக ஒரு வயலில் வர்ற பூச்சியோட வாழ்க்கை காலம். இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு பூச்சி முட்டையிலிருந்து பூச்சியாக மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் 45 நாள், அதிகபட்சம் 60 நாள். 60 நாளைக்குள்ளே ஒரு தலைமுறையவே முடிச்சிடும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். ஒரு பூச்சி 60 நாளில் ஒரு வாழ்க்கையை முழிக்குதுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அது எத்தனை தலைமுறை எடுக்கும்? 6 தலைமுறை. நீங்கள் எத்தனை வருஷம் உயிர் வாழ்கிறதா சொன்னீங்க? 60 வருஷம். உங்களோட 60 வருஷத்துக்குள்ளே எத்தனை தலைமுறை எடுக்கும்? ஒரு வருஷத்துக்கு 6 தலைமுறை. 60 வயசில் 60 × 6 360 தலைமுறை. நீங்கள் ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி அது இன்னொரு பிள்ளை பெக்கிறதுக்கு பேர் பேரனோ பேத்தியோ பார்க்குறது. நீங்கள் பேரனோ பேத்தியோ பார்க்குறதுக்கு 60 வயசு ஆகும். உங்களோட 60 வயசுக்குள்ளே பூச்சி 360வது பேரனை பார்த்துரும். பூச்சி பெரியாளா மனுஷன் பெரியாளா? பூச்சிக்கு பக்கத்தில் திங்க முடியல, பூச்சிக்கு பக்கத்தில் இனப்பெருக்கம் பண்ண முடியல, பூச்சிக்கு பக்கத்தில் வாழ்ந்து காட்ட முடியல, பூச்சியை எடுக்கிற மாதிரி அவதாரம் எடுக்க முடியல. கடைசி பாயிண்ட், இந்த நிமிஷத்து வரைக்கும் பூச்சி நம்மளை ஆளுது. இந்த பூமியோட முதல் ஜீவன் அப்படின்னு எடுத்தால் பூச்சி தான். பூச்சி தின்னது போக மிச்சம்தான் மனுஷன் தின்னுக்கிட்டு இருக்கிறான். இங்கே திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். பூச்சி மனுஷனுக்கு பங்காளியா பகையாளியா? பூச்சி மனுஷனுக்கு பங்காளியா பகையாளியா? ஏன்னா 2-3 கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுட்டு போகணும் இங்கே வந்ததுக்காக. நம்ம பகையாளின்னு நினைக்கிறோம், எதிரின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பூச்சி மனுஷனுக்கு பங்காளி.
பங்காளியோடு சேர்த்த பகையாளி. ஏன்னா எல்லா பங்காளியும் பகையாளி. நம்மளுக்கு சொந்தக்காரன் எவன் இருந்தாலும் பங்காளியை பூரா நம்ம என்னவா தான் நினைப்போம், பகையாளியாக தான், எதிரியாக தான் நினைப்போம். இங்கே அதுதான் பாயிண்ட். இப்போ நான் திருப்பி கேட்குறேன், பங்காளின்னா என்ன அர்த்தம்? தமிழில் பங்காளின்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாரை பார்த்து பங்காளின்னு சொல்லுவீங்க? கூட பிறந்தவனை, சொந்த அண்ணன் தம்பி, அதெல்லாம் கிடையாது. பங்காளிக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சொத்தை பங்கு போடுறவனுக்கு பேர் தான் பங்காளி. இப்போ வயலில் பூச்சி, மனுஷன், விவசாயி, ரெண்டு பேரும் யாரை பங்கு போடுறாங்க? வயலில் இருக்க செடியை. செடிக்கு பங்காளி யார்? செடிக்கு பங்காளி யார்? பூச்சி. பூச்சி தின்னது போக மிச்சம்தான் ரெண்டாவது பங்காளி மனுஷனுக்கு. இப்போ திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். ரெண்டாவது பங்காளி பங்காளியை தமிழ் குல வழக்கப்படி என்ன பண்ண ட்ரை பண்ணுவான்? போட்டு தள்ள ட்ரை பண்ணுவான். இங்கே விவசாயி பூச்சியை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறார். என்ன செய்கிறார்? அதுதான் பாயிண்ட். என்ன செய்கிறார்? மருந்தடிக்கிறார். எங்கே மருந்தடிக்கிறார்? எங்கே மருந்தடிக்கிறார்? எங்கே மருந்தடிக்கிறார்? பங்காளி வாயை திறந்து உள்ளே ஊற்றி அவனை போட்டு தள்ளனா நீங்கள் பெரியார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பங்காளி உக்காந்துருக்கிற இடம்னு சொல்லி கும்மாங்குத்தா அந்த ஏரியாவை காலி பண்ணுறீங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே இங்கே தான் எவனோ உக்காந்துருக்கான். ஏன்னா அவனை யாருன்னு உங்களுக்கே அடையாளம் தெரியாது. ஏரியாவுக்குள்ளே அடிக்கிறீங்க. அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? பங்காளி சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் வைக்கிறீங்க. பங்காளி சாப்பிட்ற சாப்பாடு வயலில் இருக்க செடி. நீங்கள் அடித்த விஷம் செடிக்கு மேலே பட்டு செடியே விஷமாகுது. அந்த செடியை பூச்சி தின்னு சாகுதா இல்லையாங்கிறத அடுத்து நம்ம பேசுவோம். பூச்சியை பின்னாடி திங்க, அந்த செடியை பின்னாடி திங்க போகிறது யார்? நம்ம. அப்போ நீங்கள் யாருக்கு விஷம் வைக்கிறீங்க? நமக்கு நாமமே தான். நமக்கு நாம எல்லாம் கிடையாது. இப்போ திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஏன் பங்காளி வாயை திறந்து உள்ளே ஊற்ற முடியலை? அதுதான் அந்த 5வது பாயிண்ட். இனப்பெருக்கத்தில் பெரியால், அவதாரத்தில் பெரியால், வாழ்க்கை காலத்தில் பெரியால், சாப்பிட்றதுல பெரியால். இந்த கடைசி பாயிண்ட், ஏன் பங்காளி வாயை திறந்து உள்ளே ஊற்ற முடியல? ரொம்ப சின்னதாக, சைஸு சிறுசு, கண்ணுக்கு பூச்சியவே கண்ணில் பார்க்க முடியல. பூச்சியவே கண்ணில் பார்க்க முடியலன்னா பூச்சி போடுற முட்டையை எங்கே பார்க்க முடியும்? அது புழுவாக இருக்கும் போதெல்லாம் உள்ளே உக்காந்துருக்கு, என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வெளியே வந்துச்சுன்னா கூட்டு புழுவாக மண்ணுக்குள்ளே போய் உக்காந்துருக்கு. பூச்சியாக இருக்கும்போது பறந்து போயிடுது. நான் என்னத்தை தான் பார்க்குறது? அப்படின்னா இங்கே தான் நெல்லில் இலை சுருட்டு புழுவை பார்த்தது எத்தனை பேர்? இலை சுருட்டு புழுவோட தாயந்து பூச்சியை, தாயந்து பூச்சினா புழுவிலிருந்து வந்த பூச்சியை பார்த்தது எத்தனை பேர்? இதெல்லாம் தெரியணும்னா ஒரு சின்ன வீடியோ, அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. சின்ன வீடியோ, அந்த ஒரு வீடியோவை பார்த்தோம்னா நமக்கு ஒரு அர்த்தம் புரியும். வீடியோஸ், அந்த லைஃப் சைக்கிள் கடைசிலேருந்து 3வது மேலே 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 அதுக்கு மேலே ஒரு வண்ணத்து பூச்சியோட வாழ்க்கை. இந்த வண்ணத்து பூச்சியோட முட்டை, இலைக்கு மேலே கடுகை விட சிறுசு முட்டை. முட்டையை பொறிஞ்சு என்ன வெளியே வரணும்? என்ன வெளியே வரணும்? புழு வரணும். வரப்போகுது பாருங்க. முட்டையை பொறிஞ்சு புழு வெளியே வரணும். முட்டையை பொறிஞ்சு புழு வெளியே வருது. வெளியே வரும்போதே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முட்டை ஓட திங்கணும். முட்டை ஓடு ஃபுல் கால்சியம். தாய்ப்பாலுக்கு சமம் முட்டை ஓடு. கால்சியம். முட்டை ஓடையே திருப்பி தின்னுச்சுன்னா 2 நாள் வரைக்கும் சோறு இல்லைன்னா கூட உக்காந்துருக்கும். வெளியே வந்த புழு திருப்பி மிச்ச ஓட்டை தின்னு அடுத்து தான் நம்மால் என்ன வேலை செய்கிறான்? மம்பட்டி வெட்டுற மாதிரி வெட்டுவான் பாருங்க. அவன் வெட்டி ஒரு நாளைக்கு 50 மடங்கு திங்கணும். அங்கே பாருங்க செடியை எப்படி தின்னு. இது என்ன வேலை? இது என்ன வேலை? என்ன செய்கிறாரு? தோல் உரிக்கிறார். சட்டை உரியுது. சட்டை உரிஞ்ச உடனே கலர் மாறுது. ஆகா, இந்த மாதிரி நம்ம மட்டும் தெரிஞ்சால் எல்லா கருப்பும் வெள்ளையாக மாறிடுமே. நம்மளால் முடியல. இங்கே பாருங்கள், கலர் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கலர் டிசைன். 15 நாளைக்குள்ளே 3 கலர் 4 தடவை சட்டை உரிக்கிறது. இது சட்டை உரிச்சாச்சு. கடைசி அது திங்கிற சைஸ் பாருங்கள், என்ன வேகம், என்ன இது. ஒரு நாளைக்கு 50 மடங்கு தின்னு 48 மடங்கு வெளியே அனுப்புகிற கெப்பாசிட்டி. இது வெளியே இருக்கிற வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சியோட புழுவெல்லாம் வெளியே கண்ணத்து கொண்டி பார்க்கலாம். அந்து பூச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்ணை கொண்டி பார்க்கவே முடியாது, உள்ளே தான் உக்காந்துருப்பான். இது இப்போ இது முடிச்சாச்சு, வளர்ந்து முடிச்சாச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புழுவாக மாறியாச்சு. இப்போ கூட்டு புழுவாக மாறணும். கூட்டு புழுவாக மாறணும்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி, அந்த செட்டில் ஆகி பாருங்கள் என்ன கட்டுதுன்னு பாருங்கள். தூரி கட்டுது. தூரி கட்டுறதுன்னா என்ன? ஊஞ்சல். ஊஞ்சலில் படுத்து தூங்குற மாதிரி தூங்கணும். ஏன்னா கூட்டு புழுவாக மாறும்போது கை கால் ரெக்கையெல்லாம் மாறி டோட்டலாக மாறணும். கூட்டு புழு கடைசி சட்டை உரிக்குது. புழுவோட கடைசி சட்டையை உரிச்சா இதுதான் கூட்டு புழு.
கூட்டுப்புழுவாக கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நாள் அப்படியே அசையாமல் உக்காந்துருக்கும். தியானம் பண்ணுறதுல முக்கியமான பார்ட்டி. இப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த கூட்டுப்புழுவுக்குள்ளே தான் அது பட்டாம்பூச்சியாகவே மாறுது. 6 கால் 2 ஜோடி ரெக்கை 1 ஜோடி கொம்போட அது டோட்டல் உருவமே மாறி இதிலிருந்து பொத்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கு பேர் தான் பட்டாம்பூச்சின்னு சொல்கிற வண்ணத்து பூச்சி. இப்போ வண்ணத்து பூச்சி 4 ஸ்டேஜ் எடுக்குது. முட்டையாக இருக்குது, புழுவாக இருக்குது, கூட்டு புழுவாக இருக்குது, தாய்ப்பூச்சியாக இருக்குது. இது மாதிரி தான் நெல் வயலில் இலை சுருட்டு புழு குருத்து பூச்சி ரெண்டும். அதை யாவும் வச்சுக்கிறணும். இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சியும் வருதுன்னா இலையில முட்டை போடும் போதே நமக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் அவனை எப்படி போடணும்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவன் எங்கே வர்றான் எப்படி வர்றானே தெரியலன்னா நம்ம எப்படி பண்ணுறது? அங்கே தான். ஸோ இந்த மேட்ரு பேசிக் மேட்ரு வேணும்னா இந்த விஷயங்கள் தெரியணும். அதுக்காக தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த படம் காட்டினேன். இப்போ இந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ லீஃப் ஃபோல்டர் அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. எத்தனை பேர் இலை சுருட்டு புழுவோ பார்த்துருக்கீங்க? நெல் வயலில் இலை சுருட்டு புழு பண்ணுற வேலை. இலைக்கு நடுவில் உக்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணுறான் பாருங்க. கூடு 2 மார்ஜினுக்கும் நடுவில் டைங் டைங்னு போய் இலையை அப்படியே சுருட்டி உள்ளே உக்காந்து சொரன்னாதான் உங்கள் கண்ணிலேருந்து தப்பிக்கலாம். பாருங்கள் என்ன வேலை பார்க்குறாங்க. 2 இதுக்கும் நடுவில் 2 இந்த மார்ஜினுக்கும் அந்த மார்ஜினுக்கும் நூலாம்படையை வச்சு நூல் கட்டி அந்த நூலாம்படையில் இருக்கிற தண்ணி மாய்ச்சர் கண்டென்ட் இதாக ஆவியான உடனே இது 2ஐயும் அப்படியே மூட ஆரம்பிக்கும். மூடி உள்ளே கூடு கட்டி உள்ளே உக்காந்து சுரண்டுறது. அப்போ விஷயம் ஒரு பூச்சியோட முழு வாழ்க்கையும் நமக்கு என்னென்னு நீ சொல்கிறத பார்த்தா நான் இனிமேல் ஒவ்வொரு பூச்சியாக போய் உள்ளே உக்காந்து இந்த வேலையில் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா வயலுக்கு வந்திருக்கிறவன் நல்லவனா கெட்டவனாங்கிற சந்தேகம். எப்படி பாருங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ தான் இலை இப்போ இது மாதிரி மாறிடுச்சு. எது மாதிரி மாறிடுச்சு? பத்தி மாதிரி ஊதுகுழாய் மாதிரி மாறிடுச்சு. இப்போ உள்ளே உக்காந்து சுரண்ட வேண்டி. ஸோ பூச்சியோட இந்த விஷயமும் தெரிஞ்சாகணும். அதனோட எந்த பருவத்தில் எங்கே எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாகணும். இப்போ இதை கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற இன்னொரு விஷயம், பூச்சி அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் நெல்லில் இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சி எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? நடவு நட்ட 15வது நாள் இலை சுருட்டு புழு குருத்து பூச்சியும் வந்துடும். 15வது நாள் இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சியும் வந்து உங்கள் வயலில் முட்டை போட்டாங்கன்னா, இலைக்கு பின்னாடி முட்டை போட்டாங்கன்னா 3 நாளில் பொறிச்சிருவாங்க. 15லேருந்து 3 நாள் 18வது நாள் புழு வெளியே வந்துடும். வெளியே வந்த புழு 18 நாள் பயிரை 50 மடங்கு திங்கும். 18லேருந்து 15 நாள் புழு பருவம். 18 15 33 நாள். 33 நாளில் கூட்டு புழுவாக மாறிடும். கூட்டு புழுவாக மாறும்போது எங்கே போகும்? செடியிலேருந்து டொபக்கணும் மண்ணில் விழுந்து மண்ணுக்குள்ளே கூட்டுப்புழு. அதில் 7லேருந்து 10 நாள் அதிலிருந்து பூச்சி வெளியே வருது. அப்போ 33 7 40 நாள். 40 நாளில் இப்போ பூச்சி வெளியே வருது. 40 நாளில் வர்ற பூச்சி திருப்பி உங்கள் பயிரில் முட்டை போட்டுச்சுன்னா அது 43வது நாள் புழுவாக வந்துச்சுன்னா 43வது நாளில் அதுங்களே இலை முத்தி போயிடும். 18 நாள் வயசில் இருக்காது. இலை முத்தி போச்சுன்னா இந்த கட்டம் கட்டுற வேலையெல்லாம் நடக்காது. அதனால புழுவால் கூடு கட்ட முடியாது. அதனால என்ன செய்யும் அப்படின்னா, பூச்சி அதனோட வாழ்க்கையில் 2 இடம் உங்களால் பார்க்கவே முடியாது. புழுவை பார்க்கலாம், பூச்சியை பார்க்கலாம். யார் 2 பேர்த்த பார்க்க முடியாது? முட்டையை பார்க்க முடியாது, கூட்டு புழுவை பார்க்க முடியாது. இந்த 2 ஸ்டேஜில் தான் உங்கள்கிட்ட இருந்து பூச்சி தப்பிக்குது. எப்படி தப்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுங்க. இந்த 40 நாளில் வெளியே வந்த அந்த தாய் பூச்சி வரப்பில் இருக்க களை செடிகளில் போய் முட்டையை போட்டுரும். நீ அடுத்த தடவை நெல் போடும்போது நெல்லிருந்து கிளம்புற வாடையை வச்சுக்கிட்டு நீ அப்போ சாப்பிடு. அது வரைக்கும் நீ இங்கே படுத்து தூங்கு. களைச்செடியில் முட்டை பூரா கும்பகரண தூக்கத்தில் போய் தூங்க ஆரம்பிச்சிடும். 3 நாளில் பொரிக்காது. நார்மல் முட்டை 3 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே பொரிச்சாகணும். ஆனால் இங்கே 40 நாளில் களைச்செடிகளில் வைக்கிற பூச்சி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த சீசன் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ உள்ள கூட்டுப்புழுவாக உக்காந்துருக்கிற பூச்சி கூட்டுப்புழுவிலிருந்து வெளியே தான் பூச்சியாக வரணும்.
இது 37வது நாளில் உக்காந்துருக்கும் போது நான் கூட்டுப்புழுவிலேருந்து பூச்சியாகி வெளியே வந்து திருப்பி முட்டை வச்சு மேலே அதுங்களையும் இது எல்லா சென்ஸையும் எல்லாத்தையும் எதிர்காலத்தை ஜோசியம் கணிக்கிறதுல நம்மெல்லாம் பிச்சை வாங்கணும். பூச்சி எல்லா விஷயத்தையும் அங்கே இது அப்போ கூட்டுப்புழுவாகவே மண்ணுக்குள்ளே உக்காந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் பூச்சி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 2 முக்கியமான விஷயம். என்ன 2 முக்கியமான விஷயம்? ஒன்று கோடை உழவு. அருமையான வார்த்தையை போட்டார். இந்த கோடை உழவு அப்படிங்கிறத காதில் கேட்டுக்கிட்டு இருக்கமே தவிர வாழ்க்கையில் செஞ்சதே கிடையாது. எதுக்கு செய்கிறேன்னு கூட தெரியாது. ஏப்ரல் மே மாதம் ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஏப்ரல் மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பயிரே பண்ணுறதில்ல, வயலை சும்மா போட்டு வச்சுருப்போம். சித்திரை மாத உழவு பத்தரை மாத்து தங்கம். சித்திரை மாதத்தில் உழவு பண்ணால் பத்தரை மாத்து தங்கத்துக்கு ஈக்குவலாக மண்ணை உள்ளே போட்டு நோண்டும் போது மண்ணுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற யார் கூட்டு புழுவெல்லாம் எங்கே வருவாங்க? வெளியே வருவாங்க. அதனால தான் நீங்கள் டிராக்டர் போட்டு ஓட்டும் போது டிராக்டருக்கு பின்னாடி பூரா யார் உக்காந்துருப்பா? கொக்கு குருவி காக்கா மைனா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கொக்கு குருவி காக்கா மைனாலாம் என்ன திங்குதுன்னா நம்மளால் சொல்லுவோம் மண்புழு திங்குது. நீங்கள் போட்ட யூரியாவில் மண்புழு காணாமல் போய் 60 வருஷம் ஆச்சு. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இது பண்ணுறது பூரா அங்கே கூட்டுப்புழுவாக இருக்கிறத பொறுக்குது. அப்போ கோடை உழவு கண்டிப்பாக கூட்டுப்புழுவாக அழிக்கிறது. களை செடிகளை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா களை செடிகளில் இருக்கிற முட்டையெல்லாம் அழிக்கிறது. களை செடிகளுக்கு பதிலாக ஒரு மாத்து பயிரை வரப்பில் வைக்கிறது நான் பின்னாடி சொல்ல போகிறேன். அந்த வரப்பு பயிரில் மாத்து பயிர்களை வச்சுட்டா களை செடிகள் அங்கே வளராது. களை செடிகள் இல்லைன்னா பூச்சி அங்கே முட்டை வைக்காது. இந்த 2 விஷயத்த நான் சொல்லிவிட்டு இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். வயலில் நல்லது செய்கிற பூச்சி கெட்டது செய்கிற பூச்சி 2 டைப் இருக்குன்னு எங்கே நல்லது செய்கிற பூச்சி அடையாளம் கண்டுபிடினா ஒரு 2 பூச்சி. ஏன்னா நானும் இன்றைக்கி சுருக்கமாக சொல்லி உங்கள்கிட்ட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நெல் வயலில் 2 அட்டகாசமான நல்லது செய்கிற பூச்சிகள். யார் அட்டகாசமான நல்லது செய்கிற பூச்சி? ஒன்று செலந்தின்னு சொல்கிற 8 கால் பூச்சி. செலந்திக்கு லோக்கல் பேர் என்ன? 8 கால் பூச்சி. பூச்சிக்கு எத்தனை கால்? முன்னாடியே சொன்னேன் 6 கால். ஏன் செலந்திக்கு 8 கால் பூச்சின்னு பேர்? தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் அந்த பேர் வச்சுருக்கான், விவரமாக வச்சுருக்கான். பூச்சி மாதிரி இருக்குது, பூச்சிகளுக்கு நடுவில் இருக்குது, பூச்சியெல்லாம் போட்டு தள்ளுது. ஆனால் பூச்சி கேட்டகரியில் வராது. ஏன்னா இதுக்கு 8 கால். வேறு எவனும் இந்த உலகத்தில் இந்த பேர் வைக்கல. பூச்சிக்கு 6 கால், 8 கால் பூச்சின்னு பேர் வச்சது தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான். இந்த 8 கால் பூச்சி எப்படி சாப்பிடும்? பயிரை பூச்சியை, அடுத்த பூச்சியை. ஏன்னா 8 கால் பூச்சி நல்லது செய்கிறது. அடுத்த பூச்சியை எப்படி சாப்பிடும்? வலை பின்னி வலையில் மாற்ற பூச்சியை பிடிச்சி திங்கும். இதுதான் இந்த 3 வார்த்தையோடு முடிச்சிருவோம். ஆனால் இப்போ நம்ம ஒரு முழு சினிமா பார்க்கணும். செலந்தி என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கணும். 2 செடிக்கு நடுவில் 2 இலைக்கு நடுவில் 3 மணி நேரத்தில் டிசைன் பண்ணுற செலந்தியும் இருக்குது, 3 நாள் டிசைன் பண்ணுற செலந்தியும் இருக்குது. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேலை. இப்போ டிசைன் பண்ணியாச்சு, வலையை டிசைன் பண்ணிவிட்டு சென்டர்லேயோ ஓரத்துலேயோ வெயிட்டிங். யார் வெயிட்டிங்? செலந்தி. இப்போ தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இது பண்ணுறேன். பூச்சியோட சேர்ந்த கேட்டகரி தான் சொன்னேன், கால் மட்டும்தான் வித்தியாசம்னு சொன்னேன். இவரும் எத்தனை மடங்கு திங்கணும்? அதனோட உடம்பு சைஸை போல் 50 மடங்கு திங்கணும். யாரை திங்கணும்? கெடுதல் செய்கிற பூச்சியை பிடிச்சி திங்கணும். இங்கே தான் வலை பின்னியாச்சு. வலையில் அடுத்த ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போகிற புழுவோ பூச்சியோ வந்து மாட்டிக்கிடுச்சு. மாட்டின பூச்சியும் புழுவும் என்ன செய்யும்? வலையிலிருந்து ஆட்டி வெளியே வர ட்ரை பண்ணும். இதுதான் சிக்னல். யாருக்கு சிக்னல்? நம்ம இந்த சென்டர்லேயோ ஓரத்துலையோ உட்காந்துருக்க செலந்திக்கு சிக்னல். சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை, திடுன்னு ஓடி வரும். ஓடி வந்தவொடனே செய்கிற முதல் வேலை என்ன? பாய்சனை போடும். பாய்சனை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை. என்ன வேலை? இந்த வலை பின்னுறதுக்கு எனக்கு 3 நாள் ஆயிருக்கு. இன்றைக்கி நான் 50 பேர்த்த போட்டு தள்ளணும். மொதல் ஆள் வந்து மாட்டி அத்து விட்டுறலான்னு பார்க்குறியா? பொத்திக்கிட்டுரு. மாட்டின ஆளை அந்த இடத்துலையே வச்சு மிச்சம் இருக்கிற வலையை வச்சு சரசரன்னு சுற்றி அரெஸ்ட் பண்ணுறது தான் மொதல் வேலை. அரெஸ்ட் பண்ணி வச்சிரும். இங்கே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் அங்கே மாட்டிடுவான். திடுத்துன்னு ஓடி போய் அவனை அரெஸ்ட் பண்ணுறது.
இப்போ சாப்பிட்ற டைமாக இருந்தால் உடனே சாப்பாடு, சாப்பிட்ற டைம் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத வேணுங்கிறப்ப போய் சாப்பிட்டுக்கிறது. இப்போ சாப்பிட்ற டைம் வந்தாச்சு, என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புழுவையோ பூச்சிக்கு பக்கத்தில் வரும். அரெஸ்ட் பண்ண பூச்சிக்கு மேலே, புழுவுக்கு மேலே சிலந்தி தன்னோட எச்சியை துப்பும். சிலந்தியோட வாய் நமக்கு மாதிரி மேல் உதடு கீழ் உதடு நாக்கு பல்லெல்லாம் கிடையாது, 2 குழாய். ஒரு குழாய் வழியா மாட்டின பூச்சியோட உடம்புக்கு மேலே சிலந்தி ஒரு குழாய் வழியா தன்னோட எச்சியை துப்பும். துப்புனா சிலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா, மாட்டின பூச்சி 2 நிமிஷத்தில் செரிச்சிடும். தூணு துப்பியாச்சு, துப்புன வேகத்தில் அந்த பூச்சி செரிச்சிடும். ஒரு குழாய் வழியாக துப்பியாச்சு, இன்னொரு குழாயை உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிட வேண்டியது. அதனால தான் சிலந்தி வலையில் என்ன பார்க்கலாம், மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு, டெட் பாடி, உள்ள நோ மேட்டர், அதான் ஆல்ரெடி ஜூஸ் ஆக்கியாச்சு. அதனால தான் சிலந்தி வலையில் மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு தான் இருக்கும், உள்ள நோ மேட்டர். இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்ன சிலந்தி வலை பின்னும் சிலந்தி, வெப் ஸ்பின்னிங் ஸ்பைடர். இன்னொரு டைப் இருக்கு, வலை பின்னுறதுக்கெல்லாம் டைம் எல்லாம் கிடையாது. இவன் லூசு பையன் 3 நாள் உட்காந்து வலை பின்னிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு வலை பின்னுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இப்படியே செடிக்கு மேலே போய்கிட்டே இருப்பேன். மவனை எவன் மாட்டினாலும் டபக்குன்னு பிடிச்சி தூண் துப்பிட்டு 2 நிமிஷம் யோகா பண்ணுவேன். 3ஆவது நிமிஷம் உள்ள சொருகி ஜூஸ் உறிஞ்சு போய்கிட்டே இருப்பேன். வலை பின்னாத சிலந்தி, வலை பின்னும் சிலந்தி, வலை பின்னாத சிலந்தி, 2 பேரும் அட்டகாசமான ஆளுங்க. பவர் பாயிண்டை திறந்து 72வது ஸ்லைடு, வலை பின்னும் சிலந்தி, வலை பின்னாத சிலந்தி. இன்னொரு குரூப் இருக்கு, இவன் 2 பேரும் வயலுக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, இன்னொருத்தன் நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் காலுக்கு பக்கத்தில் ஜம்ப் பண்ணி பார்த்துருப்பீங்க, தாவும் சிலந்தி, ஜம்பிங் ஸ்பைடர். 3 டைப்பான ஸ்பைடர் 100% நான் வெஜிடேரியன், 100% நான் வெஜிடேரியன். அவனுக்கும் பயிருக்கும் சம்பந்தமே கிடையாது. 2 செடிக்கு நடுவில் 2 இலைக்கு நடுவில் வலை பின்னி வலையில் மாட்டுற பூச்சியை எச்சியை துப்பி போட்டு தள்ளுறாள். அவனுக்கும் செடிக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு வீடியோவை வாங்க, ஒரு நிமிஷம் இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சிசிடிவி கண்ணுக்கு தப்புன ஆளே கிடையாது. இங்கே பாருங்கள், நம்மால் மாட்டிக்கிட்டான். யாரு பாருங்க, என்ன அழகா டிசைன் பண்ணுறான்னு பாருங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ டிசைன்னா வயலில் எவ்வளோ பெரிய டிசைனாக இருக்குன்னு யோசிங்க. ஏன்னா வயலில் தான் அவனுக்கு தேவையான சாப்பாடு, எல்லா சாப்பாடும். இது வீட்டுக்கு பக்கத்தில் கொசு பிடிக்கிறதுக்காக கட்டின வலை. வீட்டுக்கு பக்கத்தில் கொசு தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், கொசுவுக்காக கட்டப்பட்ட வலை. என்ன அழகு டிசைன், என்ன இது 3 மணி நேரம் கட்டினது. 3 மணி நேரம் கட்டினதை உங்களுக்காக வேகமாக வேலையை காட்டியிருக்கு. இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. அந்த 72ஆம் நம்பர் ஸ்லைடு. அடுத்தது வெவ்வேறு டைப் சிலந்தி. வயிறு பெருசாக இருக்கிறதுனால பெருவயிற்று சிலந்தி, காலு பூரா முள்ளாக இருக்கிறதுனால முள்கால் சிலந்தி, நண்டு மாதிரி இருக்கிறதுனால நண்டு சிலந்தி, ஓனாய் மாதிரி பதுங்கி தாக்குறதுனால ஓனாய் சிலந்தி. இந்த எல்லா டைப் சிலந்தியும் உங்கள் நெல் வயலில் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், தட்டைக்குச்சி மாதிரி உக்காந்துருக்கும், தட்டுனா தான் 8 காலோடு எந்திரிக்கும். வெவ்வேறு டைப் சிலந்திகள். இந்த சிலந்திக்கு இன்னொரு பேர் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். அது என்ன ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட்? நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா பண்ணலையான்னு உங்கள் வயல்லையே சர்டிஃபிகேட் கொடுக்குற ஆள் ஐயா தான். ஏன், என்ன காரணம்? ஏன்னா நெல் வயலுக்கு மேலே 2 இலைக்கு நடுவில் 2 செடிக்கு நடுவில் இவன் தான் இது பண்ணி வலையோடு இப்படி உக்காந்துருப்பான். நீங்கள் இலை சுருட்டு புழு வந்துருச்சுன்னு மருந்தடிப்பீங்க. இலை சுருட்டு புழு எங்கே உக்காந்துருப்பான்? இலையை சுருட்டி உள்ளே உக்காந்து சுரண்டிக்கிட்டு இருப்பான். நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும்போது யார் மண்டையை போடுவா? இந்த பெப்பர்பான் மேலே உக்காந்து அப்படியே வைகுண்டமோ பரலோகமோ நேராக போக வேண்டியதான். நீங்கள் அடிக்கிற அடியில் மண்டையை போடுறது ஐயா தான். அப்போ இது வரைக்கும் மருந்தடிச்சு யாரை காலி பண்ணியிருக்கிறீங்க? புட்டுங்க நினச்சது ஒரு ஆணியை
பிடுங்கினது வேற ஆணியை. பிடுங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி இல்லை, தேவையான ஆணி. நீங்கள் பிடுங்கின ஆணி பூரா தேவையான ஆணி. இவன் பூரா மேலே இருந்தால் இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட்டில் முக்கியமான விஷயம். இதை சைனாவில் இவனை வச்சு படு பயங்கரமாக வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு? ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு கெடுதல் செய்கிற பூச்சி களைச்செடியில் முட்டையாகவும் இதுக்குள்ளே இதாகவும் போயிடுறான். இவன் எங்கே உக்காந்துருப்பான்? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நெல் அறுத்து முடித்த உடனே நெல் தாள் மிச்சம் இருக்கிற வைக்கோலை 4 மூலையிலையும் குமிச்சு கொஞ்சோண்டு சாக்கு மூட்டை மாதிரி குமிச்சு போட்டுட்டா வயலில் இருக்கிற செலந்தி முழுக்க ஓடி வந்து இதுக்குள்ளே உக்காந்துக்கிறோம். அதை அப்படியே உருட்டி எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்த வருஷம் பயிர் வந்தவொடனே தூக்கி உள்ள விடுறது. எப்படியெல்லாம் வேலை நடக்குதுன்னு பாருங்கள். இவருக்கு ஏன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட் முன்னாடியே சொன்னோம், பூச்சி மருந்து அடித்த வயலா அடிக்காத வயலான்னு கண்டுபிடிக்கிறாள். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் ஆர்கானிக் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் இதில் அங்கக சான்றுங்கிறத இப்போ உயிர்ம வேளாண்மை துறைன்னு நாங்கள் வருஷம் பேரெல்லாம் மாற்றுவோம். எனக்கு முன்னாடி பேசின இவர் சொன்னார், நம்ம நெல் வயலும் மீன்பிடி தொழிலுங்கிறதுல நம்ம பொன்னையா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீரை கட்டு நெல்லை பெருக்கு. ஒரு காலத்தில் நாங்கள் சுவர் முழுக்க எழுதி போட்டிருந்தோம், நீரை கட்டுனா நெல்லில் 5 சென்டிமீட்டர் தண்ணி கட்டணும்னு எழுதி போட்டிருந்தோம். இப்போ அப்படியே தூய தமிழில் மாற்றிட்டோம். என்ன மாற்றிட்டோம் தெரியுமில்ல? எத்தனை பேருக்கு தெரியும்? நீர் மறைய நீர் கட்டு. இப்போ தான் புரியுது. நெல்லுக்கு என்ன பாய்ச்ச வேண்டாம், தண்ணி பாய்ச்சறதே வேஸ்ட்டு. நெல்லுக்கு தண்ணி நிற்கவே கூடாது. லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு, நெல் வயலில் தண்ணியை நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் விவகாரம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுவும் என்ன அர்த்தம்னு கேட்டால், உலகத்திலேயே மீத்தேன் அதிகமாக உருவாகிறது நெல் வயலில் அந்த சதுப்பு நில கண்டிஷன்லையா. நெல் வயலில் சதுப்பு நிலத்தில் தண்ணி நின்றுச்சுன்னா மீத்தேன் ஓவர் ப்ரொடக்ஷனா. மீத்தேன் ஓவராக வந்துச்சுன்னா அது நேராக குளோரோ கார்பனை விட கார்பன் மோனாக்சைடை விட படு டேஞ்சரான பார்ட்டி நேராக போய் ஓசோன் லேயரில் ஓட்டையை போட்டு சூரியன்லேருந்து வர்ற அல்ட்ரா வயலட் ரேஸை நேராக உங்கள் பூமிக்கு கொண்டு வர்றதில்ல. அதனால தான் இப்போ லேட்டஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கான். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஓசோனில் எங்கடா பெரிய ஓட்டை இருக்குன்னா, நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவில் குடும்பத்தில் ஒரு கார் கிடையாது, ஆளுக்கு ஒரு கார் வச்சுருக்கான். அந்த கார்னால் உருவாகிற கார்பன் மோனாக்சைடு அமெரிக்காவுக்கு மேலே பெரிய ஓட்டையாக போட்டிருக்கோம்னு. இப்போ லேட்டஸ்ட்டு கண்டுபிடிப்பு, ஓசோனில் பெரிய ஓட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மேலே தான் ஓட்டை பெருசாக இருக்குது. ஏன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மேலே? தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னால் தான் சோத்தை திங்கிற ஆள். சோத்துக்காக நெல் வயல் வச்சுருக்கா. நெல் வயல்லேருந்து உருவாகிற மீத்தேன் ஓட்டை பெருசாக இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிட்டு தான் இப்போ நாங்கள் திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறோம், தயவு செய்து நெல் வயலில் எதை நிப்பாட்டக்கூடாது, தண்ணியே நிப்பாட்டக்கூடாது. நெல் வயலில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே காக்கா வெடிப்பு இல்லை, அதை விட பெரிய வெடிப்பாக இருந்தாலும் நெல் வேறு அளவுக்கு மேல் மட்டத்திலிருந்து 15 சென்டிமீட்டருக்கு கீழே ஈரப்பதம் இருந்தாலே போதும், நெல்லுக்கு போதும். அவர் சொன்ன மாதிரி இது நெல் நீரை விரும்பும் பயிர் கிடையாது, நெல்லை தாங்கும் பயிர். அதை மட்டும் விரும்புறது வேற, தாங்கிறது வேற. விரும்புறதுன்னா கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. இது தாங்கும் பயிர், நெல்லை தாங்கி நிற்கும். அதனால தான் அந்த வார்த்தையை மாற்றிக்கிறோம். இப்போ திருப்பி பாயிண்ட்டுக்கு வருவோம். இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வார்த்தையை மாற்றிட்டோம். இப்போ நாங்கள் அங்கக வேளாண்மைன்னு சொல்கிறதில்ல, இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறதில்ல. அதுக்கு ஏற்ற வார்த்தை உயிர்ம வேளாண்மையா. அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட் பேரையும் மாற்றியாச்சு, உயிர்ம வேளாண்மை துறை அப்படின்னு. இந்த உயிர்ம வேளாண்மை துறையில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இயற்கை விவசாயி நீங்களான்னு உங்களை செக் பண்ணுறதுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வருவான். வந்த உடனே உங்கள் வாயை நோண்டுவான். நீங்களா வளர்றீங்களா? இயற்கை விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? உரம் போட்டிங்களா? பூச்சி நீங்களா வளரி மாட்டிக்கிறீங்களா? பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, நீங்கள் வளரல, தெளிவாக தான் இருக்கிறீங்க. நான் 3 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன். என்னென்னா இது 2வது பாயிண்ட் இல்லை, 3வது பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, உங்கள் தோல் மேலே கையை போட்டு வாங்க உங்கள் வயலை அப்படியே சுற்றி வரலான்னு வயலை சுற்றி பார்ப்பான். வயலை சுற்றி பார்க்கும்போது என்ன பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? வயலோட சுற்று வட்டாரம். உங்கள் வயலுக்குள்ளே இல்லை, சுற்று வட்டாரம். நீங்கள் அடிச்சுட்டு போட்ட பூச்சி மருந்து டப்பாவை அங்கே தான் போட்டிருப்பீங்க. நம்ம விவசாயிக்கு பூச்சி மருந்து டப்பா போடுற இடம் வயலோட வரப்பு. இப்படி அடிச்சுட்டு அங்கே தூக்கி அது இருக்கான்னு பார்ப்பான். 2வது விஷயம். 3வது விஷயந்தான் ஐயாவை பார்ப்பான்.
வயலுக்குள்ள வரப்புல எல்லா இடத்துலையும் செலந்தி இருந்தால் அந்த வயல் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வயல். செலந்தியை காணோம்னா நீங்கள் முந்தா நாள் தான் வேலையை காட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஒன்றுலேயே கலண்டு போகும் கதை. ஸோ இவரோட வேலையே இயற்கை வேளாண்மைக்கு முக்கியமான அந்த அடிநாதம், அதுதான் செலந்தியோட மெயின் வேலை. அடுத்தது அடுத்து 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 இது ஒரு இல்லை ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்லைட். இது அடுத்த ஒரு நல்லது செய்கிற பூச்சி, அட்டகாசமான நல்லது செய்கிற பூச்சி, பேர் பொறிவண்டு. இந்த மாதிரி படம் போட்டு கிளாஸ் எடுக்கிறதுல ஒரு சிக்கல். என்ன சிக்கல் தெரியுமா? இவ்வளவு பெருசு காட்டினாரேன்னு போய் வயல்ல தேடுறது. அது எவ்வளவு பெருசு? அரத்தவரம் பருப்பு சைஸ், உளுந்தம்பருப்பு சைஸ் காட்டுறது பூரா ப்ரொஜெக்ட் பண்ணது 10x லென்ஸ் போட்டு எடுத்த படம். இந்த சைஸில் போய் வயலில் தேடக்கூடாது. திருப்பி இது 2 மணி நேர கிளாஸ். இந்த 2 மணி நேர கிளாஸில் உங்கள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்த உடனே எல்லாம் இதெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு பேக்ரவுண்ட் ஐடியா இதை வச்சுக்கிட்டு மனசில் தேடணும். இதுக்கு பேர் உளுந்தம்பருப்பு சைஸ், அரத்தோபரம் பருப்பு சைஸ், பொறிவண்டு. இந்த பொறிவண்டு சைஸே உளுந்தம்பருப்பு சைஸ்னால் அது போடுற முட்டை குவியல் மேலே பாருங்கள். அதனோட முட்டை குவியல் இந்த பேனா நுனியில் 25 முட்டை. பேனா நுனியே கண்ணுக்கு தெரியல, இதில் 25 முட்டை. அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்த புழு, அதனோட கூட்டுப்புழு, இதனோட தாய்ப்பூச்சி. ஒரு பூச்சியோட 4 ஸ்டேஜும் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்குது. இது ஒரு பூச்சியோட 4 ஸ்டேஜ். இதை உங்களால் நம்ப முடியுதா? இதில் நீங்கள் பார்த்துருக்கிறது பூரா இந்த 4வது ஆளை தான் பார்த்துருக்குறீங்க. மிச்சம் 3 பேர்த்த வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இலை சுருட்டு புழு குருத்து பூச்சியோட முட்டையை திங்கிறதுல இந்த புழுவுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி பெருங்கெப்பாசிட்டி. பொறிவண்டோட புழு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 25லேருந்து 50 முட்டை குவியலை திங்கணும். இல்லாட்டினா இலை சுருட்டு புழு 15 பேரை திங்கணும். இல்லாட்டினா குருத்து பூச்சி 10 பேர்த்த திங்கணும். இது இவனோட கெப்பாசிட்டி. அடுத்தது வெவ்வேறு வகைகள், வெவ்வேறு டிசைன், வெவ்வேறு வடிவம், எல்லாமே உளுந்தம்பருப்பு சைஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும், வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது 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 இது யார்? இதுவும் பொறிவண்டோட இன்னொரு பருவம். இந்த பொறிவண்டோட புழு பருவம் இங்கே வேற மாதிரி இருக்கு. இந்த புழுவை பார்க்கும்போது வேற எந்த பூச்சியோ ஞாபகத்துக்கு வருது. என்ன பூச்சி? மாவு பூச்சி. வீட்டில் செம்பருத்தி செடி வச்சுருந்தா, பப்பாளி செடி வச்சுருந்தா, கொய்யா மரத்தில், மாமரத்தில், சப்போட்டா மரத்தில் எல்லாம் குருத்தில் மாவு பூச்சி. மாவு பூச்சியை சாப்பிட்ற ஸ்பெஷல் பொறிவண்டு. இது ஒன்லி மாவு பூச்சியை மட்டும்தான் திங்கும். இது மாவு பூச்சியோட இளம்பருவம். மாவு பூச்சியை ஏமாத்துறதுக்காக போட்ட வேஷம். இப்போ மாவு பூச்சி ஒரு இடத்துல உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்குன்னா இவர் பக்கத்தில் வருவார். மாவு பூச்சி என்ன நினைக்கும்? நம்மளோட ஃப்ரெண்டு போல் இருக்கு அப்படின்ட்டு, நான் இங்கே தின்னுக்கிட்டு இருக்கேன், நீ இங்கே வந்து தின்னு. இவர் என்ன சொல்லுவார்? போடா, உன்னே தாண்டா போட வந்திருக்கேன்னு பின்னாடி இருந்து திம்பார். இவன் காலி. இந்த பூச்சியை பெங்களூர் லேபில் வளர்த்து இந்த ஒரு பூச்சி 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு பூச்சி 3 ரூபா. இந்த மாதிரி லேபில் வளர்த்த பூச்சியை வாங்கி வயலில் விடுறதுக்கு பேர் நாமக்கல் பிராய்லர் கோழி. அது என்ன நாமக்கல் பிராய்லர் கோழி? உடனே இன்ஜெக்ஷன் போடுறது இது அதெல்லாம் கிடையாது. 2 கேரக்டரில் அவுட்டு. என்ன 2 கேரக்டர் அவுட்டு? நாமக்கல் பிராய்லர் கோழியை எப்படி வளர்ப்பான்? கூண்டுக்குள்ளே வச்சு கிண்ணியில் சோறு போட்டு வளர்ப்பாங்க. அது மாதிரி இந்த பூச்சியை நாங்கள் லேபில் வளர்க்கும் போது பூசணிக்காயில் மாவு பூச்சியை விட்டு உள்ளே வச்சு அந்த இடத்துலையே வளர்ப்போம். இதை இங்கே வயலில் ரிலீஸ் பண்ணும்போது இது என்ன சொல்லும்? என்னைய பூசணிக்காயில் இங்கனக்குள்ளேயே திங்க விட்டாங்க. நான் வயல் முழுக்கெல்லாம் போக முடியாது, எல்லாத்தையும் இங்கே வர சொல்லி திங்கிறேன். நான்லாம் அலையிறதுக்கெல்லாம் ரெடி இல்லை. என்னை வேற லேபில் ஏசியில் வளர்த்தாங்க. இங்கே வெயில் என்ன போடுது. இதுதான் லேபில் வளர்த்த பூச்சிக்கும் இயற்கையாக இந்த பூச்சிகளை எல்லாம் இயற்கையாக வர வைக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்ல போகிறேன். கடைசியாக அதுதான் சொல்லி முடிக்க போகிறேன். இயற்கையாக உங்கள் வயலில் இந்த பூச்சிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் இயற்கை விவசாயத்தோட முக்கிய பங்கு. இவன் சொல்கிற நல்லது செய்கிற பூச்சி இனிமேல் காட்ட போகிறேன். ஒரு 120 சிலையும் கடன்னு தட்ட போகிறேன். 3 பூச்சியை மட்டும்தான் விரிவாக சொல்ல போகிறேன். 1 முடிச்சாச்சு, 2வது முடிச்சாச்சு, 3வது ஆள் பின்னாடி வரும்போது பார்த்துக்கோங்க, கடன்னு தட்ட போகிறேன். அதை பார்த்துட்டு இந்த பூச்சிகளை வயலுக்கு வர வைக்கிற டெக்னிக் 5 டெக்னிக். அந்த 5 டெக்னிக்கை கடைப்பிடிச்சோம்னா
இந்த நல்லது செய்கிறவனுக்கு கெட்டது செய்கிறவனுக்கும் வயல்லே சண்டையை மூட்டி விட்டுட்டு வரப்பில் உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்கணும். நம்ம போய் அவன் 2 பேர்த்தையும் என் பங்காளின்னு நினச்சிக்கிட்டு அவனை போட்டு தள்ள ட்ரை பண்ணி விஷம் வச்சிங்கன்னா விஷத்தினால பாதிக்கப்பட போகிறது யார்? நம்ம தான். நமக்கு தான் ஆப்பு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. அடுத்து அடுத்தது 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 அடுத்து 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 கொஞ்சம் அடுத்து 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 இவர் ஒரு முக்கியமான ஆள். இந்த பூச்சியை உங்கள் ஊரில் லோக்கலில் என்ன சொல்லுவீங்க? இவர் இன்னொரு முக்கியமான பார்ட்டி. யார்? உங்கள் ஊரில் நாங்கள் வச்சிருக்கிற பேர் பெருமாள் பூச்சி. பெருமாள் பேரை சொன்னானாச்சும் என்னை கொலை பண்ணாமல் விடுவீங்களா அப்படிங்கிறதுக்காக. இவருக்கு உங்கள் ஊர் லோக்கல் பேர் என்ன? கோனார் பூச்சி. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். கோனார் பெருமாளை கும்பிடுவார், அதனால் நாங்கள் பெருமாள்னு வச்சுருக்கிறோம். கோனார் பூச்சி. சில ஊரில் தயிர் பூச்சி, மலை பூச்சி, மத்து பூச்சி. சின்ன வயசில் தீப்பெட்டிக்குள்ளே வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் மலை எந்த பக்கம் வருது சொல்லு அப்படின்னு இப்போ இதை திறந்த உடனே முன்னங்கால தூக்கி ஆடும். அதனால் இதுக்கு பேர் மலைப்பூச்சி. இதை வெட்டுக்கிளின்னு சொல்லக்கூடாது. வெட்டுக்கிளிக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். வெட்டுக்கிளிக்கு முன்னங்கால், நடுக்கால், பின்னங்கால் 6 கால் சொல்லியிருக்கேன். பின்னங்கால் பெருசாக இருந்தால் தான் வெட்டுக்கிளி. பின்னங்காலை வச்சு தான் ஜம்ப் பண்ணும். இதில் யார் பெருசாக இருக்கிறார்? முன்னங்கால். இந்த முன்னங்கால் ரம்பத்தை வச்சுக்கிட்டு இந்த பூச்சி பண்ணுற அழிச்சாட்டியும் உலகத்தில் எவனும் பண்ண முடியாது. இந்த பூச்சியோட முழு சைஸு உங்கள் சுண்டு வரல் சைஸு. இந்த சுண்டு வரல் சைஸை வச்சுக்கிட்டு இந்த பூச்சி பண்ணுற அழிச்சாட்டியும் இவ்வளோ பெரிய பாம்பு குட்டியை போட்டு தள்ளிடும். பாம்பு குட்டி இவ்வளோ பெருசு, பூச்சி இந்த சைஸு, பாம்பு குட்டி காலி. இவ்வளோ பெரிய முள்ளம்பன்றியை போட்டு தள்ளிடும், இவ்வளோ பெரிய பச்சோந்தியை போட்டு தள்ளிடும். இவங்களுக்கே இந்த கதினா இவன் வயலுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. எதிரி பூச்சி எந்த பூச்சியும் உள்ளே இருக்க முடியாது. எல்லாத்தையும் அந்த முன்னங்கால் ரம்பத்தை வச்சு அவன் பண்ணுற அழிச்சாட்டியத்தில் ஒரே அப்படியே பிடிச்சி லவக்குன்னு மண்டையை ஆட்டி ஆட்டி தின்றுவான். இந்த பூச்சியை பற்றி ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்குது. பொம்பளை பூச்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆம்பளை பூச்சி ரொம்ப கம்மி. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பெரிய இதாயிரும். இந்த திங்கிற தீனி பத்தாமல் இனப்பெருக்கம் பண்ணும்போது பெண் பூச்சிக்கு மேலே ஆண் பூச்சி இப்படி சேர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பசியில் இன சேர்க்கை முடிஞ்ச உடனே டபக்குன்னு மண்டையை திருப்பி ஆம்பளை பூச்சி அப்படியே தின்னு முடிச்சிடும். இந்த பூச்சியோட ஸ்பெஷல் கேரக்டர். ஆம்பளை பூச்சி காலி. அதே இதில் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிவிட்டு அடுத்து வேறு எவனாச்சும் கிடைக்க மாட்டானான்னு அலையும். அடுத்தது இந்த பூச்சியோட முட்டை கூடு. அந்த முட்டை கூடு ஒரு சின்ன இது மாதிரி கரப்பாம்பூச்சி சைஸில் தான் இருக்கும். இந்த முட்டை கூட்டுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 250 முட்டையிலேருந்து 800 முட்டை வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரே ஒரு முட்டை தான் முட்டை கூடு, உள்ள 800 பூச்சி வெளியே வரும். அப்போ யோசிச்சு பாருங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். ஏன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட்டு? அவன் ஆள் செலந்தி பார்த்தோம், இன்னொரு ஆள் இவன். என்ன விஷயம்னா பூச்சி மருந்து டப்பாவை உங்கள் வயலில் திறந்தீங்கனாலே இவன் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பான். பூச்சி மருந்துக்கும் இவனுக்கும் ஒத்தே வராது. இவனை உங்கள் வயலில் ரெக்கார்ட் பண்ணுனா உங்கள் வயலுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், நீங்கள் 2 வருஷமாக பூச்சி மருந்து அடிக்கலைன்னு. ஆள் உள்ளே உக்காந்துருக்கானா அந்த ஏரியா க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு வீடியோ போங்க. ஏன்னா இவனை பற்றின முழு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிடுவோம் வீடியோவில். அந்த கடைசி மேல் கடைசி ஆளோட வீர தீர பராக்கிரம செயலை நேராகவே பார்த்துருவோம். உடனே பார்த்துடணும்ல சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறது. பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கோம். பயமுறுத்துறதுக்கு மட்டும் கிடையாது, முன்னங்காலால் வேலையும் காட்டுவோம்.
ஒவ்வொரு காலும் எந்தெந்த இடத்துல எப்படி மரப்பட்டையில் வச்சு எப்படி லாக் பண்ணி மண்டையோடு சேர்த்து பிடிச்சாதான் அதனால் கொத்த விடாது. கொத்த விட்டால் தானே நீ என்னைக்கு வேஷம் போடுவ. நான் உன்னைய எடுத்தவுடனே டெஸ்டிங். என்ன டெஸ்டிங்கு? பிடிச்சி பார்த்தா தான் பாம்பு பிரியாணி போடலாமா இல்லை வேறு பிரியாணி போடலாமான்னு டேஸ்ட்டுலேயே கடித்து பார்த்து அதை பிடிக்குங்களே கடிக்கணும். பசி அவ்வளோ பசி. கடித்து பார்த்து டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா ஆளை போட்டு தள்ளிடும். இப்போ டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு, கடிச்சாச்சு, டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யுதுன்னு பாருங்கள். இந்த காலை வச்சு உடம்போட அங்கங்கே பிடிச்சி பராண்டி வச்சிடும். பாம்பு தோல் வளவலன்னு இருக்கும் உங்களுக்கு. இந்த பராண்டி வச்சிருச்சுன்னா பாம்போட உடம்பை வச்சு அதனால் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. அவ்வளோதான், காலி, ஐயா போட்டு தள்ளிடும். அங்கே பாருங்கள், ஒவ்வொரு காலையும் எங்கே வச்சு எப்படி உடம்பை வச்சு குத்தி கிழிச்சாச்சு. பாம்பு பிரியாணி நல்லா இருக்கு. பாம்புக்கே இந்த கதின்னா மற்ற பூச்சியெல்லாம் வயல்லன்னு யோசிங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ இதுக்கு போகணும். ஸ்லைடு. வெவ்வேறு வகையான வண்டுகள்லையும் நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறது வெவ்வேறு வகை இருக்குது. அடுத்த ஸ்லைடு. அடுத்தது, இந்த நல்லது செய்கிற கெட்டது செய்கிற வண்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கலர் டிசைன் வடிவத்தை பற்றி மறந்துடுங்க, அதனோட சைஸை பற்றியும் மறந்துடுங்க. தலை இந்த ஓரத்தில் இருக்கிறது, அதுக்கடுத்து இருக்கிறது நெஞ்சு, அதுக்கடுத்து இருக்கிறது வயிறு. வயிற்றுக்கு மேலே கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கோடு இருந்தால் அவன் நல்லது செய்கிறான். இப்போ இதில் என்ன இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கோடு இருக்குது. கலர் டிசைன் வடிவம் சைஸு பிரச்சனை இல்லை, மேலே கோடு இருக்கணும். கோடு இருந்தால் நல்லது செய்கிறான். அடுத்தது 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 அடுத்து 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 இதுவரைக்கும் பார்த்தது தரைப்படைன்னா இவங்களுக்கு பேர் என்னது? விமானப்படை, ஆகாயப்படை, பறக்கும் படை. பறந்து பூச்சி பிடிக்கிறாளுங்க 2 பேரும். ஊசி தட்டானும் சரி, பெரிய தட்டானும் சரி. இவங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை முறை இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இவங்களோட முட்டை எங்கே இருக்கும், இவங்களோட புழு எங்கே இருக்கும், இவங்களோட கூட்டுப்புழு எங்கே இருக்கும்? முக்கால்வாசி பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசில் பார்த்ததை ரீகலெக்ட் பண்ணுங்க. இந்த தட்டாம்பூச்சியை பெரிய தட்டானாக இருக்கட்டும், சின்ன தட்டானாக இருக்கட்டும், குளத்தங்கரையில் குளத்துக்கு மேலே தண்ணிக்கு மேலே போய் வாழை வச்சு அப்படி தண்ணியை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுதுன்னு அர்த்தம்? தண்ணியில் முட்டை போடுது. ஊசி தட்டானும் தண்ணியில் தான் முட்டை போடும். தண்ணியில் முட்டையிலிருந்து வெளியே வர்ற தட்டாம்புழு தண்ணியில் தான் இருக்கும். தட்டாம்புழுவுக்கு சாப்பாடு யாருன்னு சொல்லுங்கள்? கொசு புழு. கொசுவும் தண்ணியில் தான் முட்டை வைக்கும். கொசு புழுவும் தண்ணியில் தான் இருக்கும். கொசு புழு தண்ணியில் இருக்க பாசி, ஆல்கே, குப்பை இதெல்லாம் திங்கிற வெஜிடேரியன். கொசு புழு வெஜிடேரியன், தட்டாம்புழு நான் வெஜிடேரியன். கொசு புழுவை தண்ணியிலேயே போட்டு தள்ளுறது தட்டாம்புழு. கொசு கூட்டு புழுவாக தண்ணியில் மாறும், தட்டானும் கூட்டு புழுவாக தண்ணியில் மாறும். கொசு கூட்டு புழுவிலேருந்து வெளியே வந்துடும், தட்டானும் வெளியே வந்துடும். வெளியே வந்தவொடனே தரையில் இவங்க 2 பேத்துக்கும் சண்டை. தண்ணியிலையும் சண்டை, தரையிலையும் சண்டை. கொசுவுக்கான இயற்கை எதிரி தட்டான். கொசு இப்படி பறந்துக்கிட்டு இருக்கு, தட்டான் இப்படி பறந்துக்கிட்டு இருக்கு. கொசுவுக்கு மருந்தடிச்சான். யார் மண்டையை போட்டது? தட்டான். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்? சைஸ் பெருசு. கொசுவை விட தட்டான் சைஸ் பெருசு. அடித்த மருந்து தட்டான் மேலே விழுந்துச்சு, கொசு மேலே விழுகல, தட்டாங்காலி, கொசு தப்பிச்சிருச்சு. அடுத்தது, வெவ்வேறு வகை பறந்து பூச்சி பிடிக்கும் போது எடுத்த படம். அடுத்தது வெவ்வேறு வகை. இது இன்னொரு டைப்பு. இந்த விஷயம் மாமரத்தில், கொய்யா மரத்தில், சப்போட்டா மரத்தில் இலைய பூரா இது பண்ணி கூடு கட்டுற முசுடு, சுளுக்க, செவ்வெரும்பு, கடியெரும்பு. இது அட்டகாசமான நல்லது செய்கிற பூச்சி. ஆனால் நம்ம கெட்டது செய்கிற கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஏன்னா மாமரத்தில் நம்ம கை மாங்காய் பறிக்கும் போது நம்ம கை மாங்காவாக மாறிடும். அதுதான் டேஞ்சர்.
இது எந்த மரத்தில் கூடு கட்டியிருக்கோ நல்லா கவனித்து பாருங்கள். கூடு கட்டியிருக்கோ அந்த மரத்தில் எந்த புழுவையும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா புழுவையும் பூச்சியும் பிடிச்சி கொண்டு வந்து இது குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுத்துரும். ஏன்னா இது குஞ்சு பூரா நான் வெஜிடேரியன். என்ன சிக்கல்னா ஒரு மரத்தில் ஒரு கூடு இருக்கலாம், 2 கூடுக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சுனாலே நீங்கள் அந்த தோப்புக்குள்ளேயே போக முடியாது. அதுதான் டேஞ்சர். அது ஒன்று தான் இதில் பிரச்சனை. அதுக்காக இதை நம்ம கெட்டது செய்கிற கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நல்லது செய்கிற கேட்டகரி. அடுத்தது தண்ணியில் இருக்கிற பூச்சி. நெல் வயலில் பச்சைக்குள்ளராக தண்ணிக்கு மேலே சரட்டிட்டு போகிறது, தண்ணிக்கு மேலே நடந்து போகிறது, ஏசு பூச்சிமோ சரட்டுற பூச்சிமோ தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறது 100% நல்லது செய்கிற பூச்சிகள். அடுத்து அந்த ஸ்லைடு. இந்த பூச்சியை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தண்ணிக்கு மேலே சரட்டிட்டு போகிறது. இதனோட கண்ணை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸுன்னு. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற அழிச்சாட்டியும் இவன் இங்கே இதுதான் தண்ணி. செடி இங்கே நிற்கிது, நெல்லில் இலை சுருட்டு புழு இங்கே தொங்குது. ஆனால் இவன் எங்கே நிற்கிறான்? தண்ணியில் இங்கே நிற்கிறான். இலை சுருட்டு புழு இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இலை சுருட்டு புழு பிரியாணி இன்றைக்கி திங்கணும். என்ன செய்யணும்? இவன் தண்ணியில் இருக்கான், புழு இங்கே இருக்குது. என்ன 4 பேர் சேர்ந்து கூட்டணி போடுவாங்க. எந்த 4 பேர்? இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இப்போ இன்றைக்கி இவன் பிரியாணி என்ன ஐடியான்னு 4 பேரும் 4 மூலையில் போய் நிற்பான். 1 2 3 அப்படின்னோடனே 4 பேரும் அட் எ டைம் வந்து நெல் மேலே ஒரு மோதுவாங்க. நெல் மேலே மோதினோடனே நெல் இப்படி ஒரு ஆடும். நெல் மேலே இருக்க ஆள் டொப்புன்னு கீழே விழுவான். கீழே உட்காந்து பிரியாணி தின்ட்டு போயிடுவாங்க. ஆளை இந்த உருண்டை கண்ணை வச்சு இங்கேருந்து இங்கே விசன் பார்த்துக்கோங்க. நெல்லில் நீங்கள் நெல்லில் அடிக்கிற பூச்சி மருந்து ஒரு சொட்டு எங்கே தான் விழுகும்? தண்ணியில் தான் விழுகும். தண்ணியில் விழுந்தால் ஆள் காலி. தண்ணியில் இருக்கிற எல்லா நல்லது செய்கிற பூச்சிகள் 100% நல்லது செய்கிற பூச்சி. ஆனால் நம்ம அடிக்கிற விஷத்தில் ஒரு சொட்டு தண்ணியில் தான் விழுது. இப்போ கடைசியாக ஒரே ஒரு பூச்சிக்கு மட்டும் வந்து நிற்கிறேன். இது வரைக்கும் சொன்ன பூச்சியெல்லாம் அடுத்த பூச்சியை கடித்து மென்று திங்கிற ப்ரிடேட்டர் கேட்டகரி. ப்ரிடேட்டர்னால் இறை விழுங்கி அப்படியே கொத்தி கொதறி திங்கிறது. இப்போ நம்ம பார்த்த பொறி உண்டு புழுவாக இருக்கட்டும், சிலந்தியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நம்ம பெருமாள் பூச்சியாக இருக்கட்டும், கும்பிடு பூச்சியாக இருக்கட்டும், இவெல்லாம். இப்போ ஒரு ஆள் பார்க்க போகிறோம். இவனுக்கு பேர் பேரசைட். பேரசைட்னா ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணின்னா என்ன அர்த்தம்னா அடுத்தவன் பக்கத்தில் போய் நின்று அவன் உடம்புக்குள்ள தன்னோட முட்டையை உள்ளே சொருகிறது. தன்னோட முட்டையிலேருந்து வெளியே வர்ற புழு அந்த எந்த உடம்புக்குள்ளே போட்டானா அந்த உடம்பையே அரிச்சு தின்னு உள்ளேயே கூட்டு புழுவாக மாறி உள்ளேயே பூச்சியாக மாறி அவன் உடம்பை பொத்துக்கிட்டு இவன் பறக்கிறது. இப்போ அந்த ஆள் காலி. எந்த உயிரினமோ அந்த உயிரினம் காலி. இப்படிப்பட்ட பூச்சிக்கு பேர் நம்ம ஊரில் குளவி. குளவி கூட்டை இடித்து பார்த்தா என்ன பார்க்கலாம்? புழு. என்ன கலர் புழு? பச்சை கலர் புழு. பச்சை கலர் புழு நார்மலாக எங்கே இருக்கணும்? வயலில் செடியில் இருக்கணும். செடியில் இருக்கிற புழு ஏன் குளவி கூட்டுக்கு வந்துச்சு? குளவி தூக்கிட்டு வந்துச்சு. எதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு? சாப்பிட்றது தூக்கிட்டு வந்திருந்தா பச்சை புழுவோட மண்டையவோ உடம்பையோ கடிச்சு கொதறி இருக்கணும். பச்சை புழு உள்ளே இருக்குது, உசுரோடு இருக்குது, அசைய முடியாமல் கிடக்கு. என்ன காரணம்? சிலந்தி கதை மாதிரி இதுக்கு பேர் குளவி கதை. இந்த குளவி கதையை மட்டும் கேட்டு 2 நிமிஷத்தில் நம்ம பாயிண்ட முடிச்சோம். இந்த குளவி கதைக்கு என்ன இதுன்னா, குளவிங்கிறது திருப்பி முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி. தாய்ப்பூச்சி தான் குளவி. கூட்டுப்புழுவிலேருந்து குளவியாக மாறின உடனே ஆம்பளை குளவியும் பொம்பளை குளவியும் என்ன சேருது? பொம்பளை குளவிக்கு முட்டை போடுற பருவம் வந்துருச்சு. இப்போ பொம்பளை குளவி முட்டை போடணும். ஒரு நாளைக்கு மினிமம் எத்தனை முட்டைன்னு சொல்லியிருக்கேன்? பூச்சினாலே நார்மலாக எத்தனை முட்டைன்னு சொல்லியிருக்கேன்? 40 முட்டை. இப்போ முட்டை போடணும். என்ன செய்யும் அப்படின்னா நேராக வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டை ஒரு நோட்டம் பார்க்கும். நம்மளோட நடமாட்டம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்த செலக்ட் பண்ணும். குளவி கூடு கட்டுறதுக்கு அதுதான் முக்கியமான டெக்னிக். உங்களோட நடமாட்டம் இருக்கிற ஏரியா கிடையாது, உங்கள் கண் பார்வையிலேருந்து மறைவாக இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வெளியே போய் வாயில் எச்சியை குழச்சி செம்மண்ணை குழப்பி வந்து வீட்டுக்குள்ளே கூடு கட்டும். பாதி கூடு கட்டின உடனே நேராக அங்கேருந்து வயலுக்கு பறக்கும். வயலில் போய் நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணி பச்சை புழு பக்கத்தில் போய் பச்சை புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்து. அங்கே குத்துன குத்தில் என்ன போயிடும்? குளவி விஷம். அங்கே சிலந்தி எச்சி, இங்கே குளவி விஷம். ஒரு குத்து குத்திட்டு ஓடி போய் அந்த பக்கம் நின்றுக்கிறோம்.
புழு எவன்டா என்னைய கடிச்சது அப்படின்னு திரும்பங்குள்ளேயும் இங்கே குளவி விஷம் 2 நிமிஷத்தில் விஷம் சரசரன்னு ஏறி இந்த புழு ஆணு வாயை பிளந்துட்டு மல்லாந்துடும். கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக். அவ்வளோதான். புழு இப்படி இருக்கும். இப்போ குளவி பக்கத்தில் வரும். அந்த கோமா ஸ்டேஜுக்கு போன புழுவை வாயில் கவ்விக்கிட்டு கூட்டுக்கு பறக்கும். கடவுள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். உயிருள்ள புழுவை தூக்குச்சுன்னா புழு ஆடுற ஆட்டத்தில் குளவி கீழே விழுந்துடும், பேலன்ஸ். இப்போ முன்னாடி இன்ஜெக்ஷன் போட்டு அவனை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் வாயில் கவ்வி கூட்டுக்கு வந்து கூட்டில் பண்ணுற அழிச்சாட்டியம் தான் பெரிய அழிச்சாட்டியம். அதை அந்த பாதி கட்டின கூட்டுக்குள்ளே இந்த புழுவை செட் பண்ணிட்டு முன்னாடி இருக்க கொம்பை வச்சு அந்த உடம்பை தட்டி பார்த்து, இவன் உடம்புக்குள்ளே நான் 2 முட்டை வைக்கலாமா 5 முட்டை வைக்கலாமா, என் முட்டையிலேருந்து வர்ற புழு ஒரு நாளைக்கு இவ்வளவு திம்பான், 25 நாள் திங்கணும்னா இவன் உடம்பு எத்தனை பேர்த்த தாங்கும் அப்படின்னு டிசைன் பண்ணி ஒரு புழுவோட உடம்புக்குள்ளே 2 முட்டையிலேருந்து 5 முட்டை வரைக்கும் உள்ளே சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்டை பூசிட்டு குஞ்சுகளா குட்டிகளா பத்திரம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், குளவி எஸ்கேப். இப்போ யாரோட உடம்புக்குள்ளே யார்? பச்சை புழுவோட உடம்புக்குள்ள குளவி முட்டை. குளவி முட்டை 2-3 நாள் கழித்து பொரிக்கும். பொரிச்ச உடனே குளவி புழு வெளியே வரும். குளவி புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு இந்த பச்சை புழு. ஊதி போன உப்பி போன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பீஸாவும் பர்கரும் கண்டுபிடிச்சது குளவி, நம்ம கிடையாது. உப்பி போன ஊதி போன கோமா ஸ்டேஜில் இருக்க இந்த பச்சை புழுவை அரிச்சு தின்னு உள்ளேயே கூட்டு புழுவாக மாறி உள்ளேயே குளவியாக மாறி ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஓட்டையை போட்டு குளவி வெளியே பறக்கும். குளவி வெளியே பறந்த பிறகு அந்த ஓட்டையை இடித்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு கூட பச்சை புழு உடம்ப ஒரு பிட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா க்ளீனாக டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த இதை வச்சு தட்டும் போதே 2 முட்டையிலேருந்து 5 முட்டை டிசைன் பண்ணி தான் போடும். ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பாடு, பக்கா பிளானிங். நம்மளால் கூட அந்த வேலை செய்ய முடியாது. எல்லாம் முடித்து வெளியே போயிடும். இதுதான் வீட்டில் கூடு கட்டுற செங்குளவி மஞ்சக்குளவி. இப்போ வர்ற நெல் வயலில் நம்மால் எங்கே உக்காந்துருக்கான்? இலை சுருட்டு புழு, இலை சுருட்டி உள்ளே உக்காந்துருக்கான். குருத்து பூச்சி நடு குருத்துக்கு உள்ளே உக்காந்துருக்கான். என்ன செய்வான்? இங்கே தான் ஒரு முக்கியமான 2 விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். கெடுதல் செய்கிற பூச்சி நம்ம பயிருக்கு எப்படி வருது, நல்லது செய்கிற பூச்சி நம்ம பயிருக்கு எப்படி வருதுன்னா 2 முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. கெடுதல் செய்கிற பூச்சி நம்ம பயிருக்கு வர்றதுன்னா நம்ம பயிர்லேருந்து கிளம்புற வாடை தான் கெடுதல் செய்கிற பூச்சிக்கு சிக்னல். பிரியாணி ரெடி வர்றியா அப்படின்னு. பயிர்லேருந்து கிளம்புற வாடை, ஒவ்வொரு பயிர்லேருந்தும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலைக்கும் ஏற்ற மாதிரி வாடை வரும். நெல்லுனா நடவு நட்ட 15வது நாள் கிளம்புற வாடை தான் இலை சுருட்டு புழுவுக்கும் குருத்து பூச்சிக்கும் சிக்னல். நெல்லில் 65வது நாள் கிளம்புற வாடை தான் கதிர்நாவா பூச்சிக்கு சிக்னல். ஒவ்வொரு பயிருக்கும் விதவிதமான சிக்னல், ஒவ்வொரு வளர்ச்சி நிலைக்கும். இது கெடுதல் செய்கிற பூச்சி. நல்லது செய்கிற பூச்சிக்கு எது சிக்னல்? கெடுதல் செய்கிற பூச்சி எதையோ ஒன்றை தின்னுட்டு ஆள் எவ்வளோ தின்னு எவ்வளோ வெளியே அனுப்பணும்? 50 மடங்கு தின்னு 48 மடங்கு வெளியே அனுப்புகிறான்ல அந்த ஆயி பீயோட எச்சம்தான் நல்லது செய்கிற பூச்சிக்கு சிக்னல். எனக்கு பிரியாணி அங்கேயே உக்காந்துருக்கான், இவனுக்கு பயிர் வாடகைக்கு இவனுக்கும் இது கிடையாது. இவன் கெடுதல் செய்கிற பூச்சியோட எச்சத்தை நோக்கி தான் வருவான். இப்போ பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு? நெல் இலை சுருட்டு புழு குருத்து பூச்சி உள்ளே உக்காந்து சுரண்டி திங்கும் போது என்ன போடணும்? ஆய் போடணும். இந்த ஆய் 3 மீட்டருக்கு அந்த பக்கம் குளவி பறந்துக்கிட்டு இருக்கும் போதே அதோ அந்த 3வது பக்கம் 4வது லைனில் இருக்க அந்த இடத்துல குருத்து பூச்சி உள்ளே உக்காந்துருக்கான். இங்கே வச்சு இந்த முன்னாடி இருக்கிற அந்த 2 கொம்பை வச்சு இங்கேயே அவனுக்கு மோப்பம். கரெக்டாக நேராக போய் அந்த செடியில் இறங்கி வெளியே உக்காந்து அடுத்து செய்கிறதான். கொடுக்கு பார்த்தீங்கன்னா பொம்பளை குளவிக்கு கொடுக்கு கிட்டத்தட்ட 1 இன்ச்சு நீளம் கூட கொடுக்கு இருக்கும். செடியோட வெளியே உக்காந்து கரெக்டாக இன்ஜெக்ஷன் உள்ளே அழுத்தி உள்ளே சொருகி உள்ள புழு அவனே இடுக்கில் உக்காந்து தின்னுக்கிட்டு இருப்பான். என்னை எவனோ கொத்துறானேன்னு என்ன தான் நெளிஞ்சாலும் இங்கே இன்ஜெக்ஷன் சரன்னு உள்ள 3 முட்டையிலேருந்து 5 முட்டை உள்ளே சொருகிட்டா இவன் இங்கே தின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே 2-3 நாள் இங்கே வேலை நடந்து இவன் உள்ளேயே சமாதி, ஜல சமாதி மாதிரி, கூண்டு சமாதி. அப்படியே கூண்டுக்குள்ளேயே கைலாசம் போக வேண்டியதான். இலை சுருட்டு புழுவையும் குருத்து பூச்சியும் அட்டகாசமாக கண்ட்ரோல் பண்ணுறது குளவி. இப்போ இது வரைக்கும் ஒன்று சொன்னேன்.
நீ தான் சொன்னியே குளவி இது பூச்சிகளோட வெவ்வேறு ஸ்டேஜில் காலி பண்ணணுமேன்னா, அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். குளவியில் 4 டைப்பான குளவி. என்ன 4 டைப்பான குளவி? இது வரைக்கும் சொன்னது அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ளே முட்டை போடுற குளவி. அது செடி வயலில் வீட்டில் இருந்தாலும் சரி, வயலில் இருந்தாலும் சரி. இப்போ இந்த பேனா நுனியில் 15 குளவி உக்காந்துருக்கும். அப்போ பேனா நுனி எவ்வளோன்னு பாருங்கள், குளவி சைஸ் என்னன்னு. இந்த குளவி இந்த அளவு சைஸ் உள்ள குளவியும் வயலில் இருக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னா பச்சை புழு முட்டையோ, குருத்து பூச்சியோட முட்டையோ, இலை சுருட்டு புழுவோட முட்டையோ செடியில் இருக்கும்ல, முட்டை குவியல் எங்கே இருக்குன்னு போவாங்க. யாரோட முட்டை? எதிரி பூச்சியோட, வெஜிடேரியன் பூச்சியோட முட்டை குவியல் எங்கே இருக்குன்னு போய் அதுக்கு மேலே உக்காந்து, அடுத்தது போங்க, அதுக்கு மேலே உக்காந்து, அடுத்தது பூச்சி முட்டை குவியலுக்கு மேலே போய் உக்காந்து இவன் முட்டையை உள்ளே சொருகிட்டு வந்துடுவான். சாதாரணமாக கெடுதல் செய்கிற பூச்சிகளோட முட்டை குவியல் வெள்ளை நிறமாவோ, பழுப்பு நிறமாவோ, மஞ்சள் நிறமாவோ இருக்கும். இது வரைக்கும் காட்டினது. இப்போ குளவி முட்டை போட்டுருச்சுன்னா என்ன கலருக்கு மாறிடும்? கருப்பு கலருக்கு மாறிடும். வயலில் எந்த பூச்சியோ, எந்த புழுவோ, எந்த கூட்டு புழுவோ, எந்த முட்டையோ கருப்பு கலருக்கு மாறி இருந்தால் குளவி வேலையை காட்டிட்டான்னு அர்த்தம். குளவியில் 4 டைப்பான குளவி. அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ளே முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ளே முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட கூட்டு புழுவுக்குள்ளே முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை வைக்கிற குளவி. 4 டைப்பான குளவி. 3.5 லட்சம் ஜாதி. 3.5 லட்சம் ஜாதி, எண்ணிக்கை கிடையாது, ஜாதி. பூச்சியிலேயே அதிகபட்ச எண்ணிக்கை குளவி தான். இந்த குளவி முட்டை போட்டவுடனே கருப்பு கலருக்கு மாறிடும். இப்போ இதிலிருந்து குளவி வெளியே பறக்கும். முட்டை ஸ்டேஜிலே சமாதி. அப்போ குளவி உங்கள் வயலுக்கு வந்தால் பூச்சியோட முட்டையிலேயே காலி பண்ணலாம், புழுவுலையும் காலி பண்ணலாம், கூட்டு புழுவுலையும் காலி பண்ணலாம், தாய் பூச்சியாகவும் காலி பண்ணலாம். அடுத்த சிலை இங்கே பாருங்கள். அந்த புழுவோட உடம்புக்குள்ளேருந்து ப்ரௌன் கலர் புழு, இலையை திங்கிற புழு. இலை திங்கிற புழு உடம்புலேருந்து யார் வெளியே வர்றா? எல்லாம் குளவி புழு. உடம்பை பொத்துக்கிட்டு வெளியே வருது. கூட்டு புழுவாக வெளியே வந்து தான் மாறும். அப்போ அந்த புழு காலி. அடுத்தது கண்ணுக்கு தெரியாத குளவி. இது எல்லாமே அப்படியே இதில் பேனா நுனியில் 10 குளவி. அதை இவ்வளோ பெருசாக காட்டியிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், மேலே காட்டியிருக்கிறது வெள்ளை ஈ, சாறு உறிஞ்சும் பூச்சி. வெள்ளை கலரில் இருந்தால் வெள்ளை ஈ மேல் ஃபோட்டோ. அந்த வெள்ளை ஈலையே ஒன்று என்ன கலருக்கு மாறிடுச்சு? 2வது ஃபோட்டோவில் கருப்பு கலருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குளவி வேலையை காட்டிட்டான்னு அர்த்தம். வச்சு பார்த்தா உள்ளே யார் எந்திரிக்கிறா? குளவி எந்திரிக்குது. குளவி. அடுத்தது இங்கே பாருங்கள், ஈவ் டீசிங் பண்ணும்போது எடுத்த படம். அது என்ன ஈவ் டீசிங்? புழுவுக்கு மேலே குளவி. புழு பெருசு, குளவி சிறுசு. புழு சிறுசு, குளவி பெருசு. மேலே வச்சு உள்ள குத்துல அந்த புழு கீழே இந்த லட்சணத்துக்கு மாறிடுச்சு, இந்த லட்சணத்துக்கு மாறிடுச்சு. புழு காலி, அதுலேருந்து குளவி புழு எந்திரிக்குது. அடுத்தது பின்னாடி அந்த முக்கியமான பேராயுதம். என்ன பேராயுதம்? இந்த கொடுக்கு கிட்டத்தட்ட 1 இன்ச்சு நீளத்துக்கு இருக்குது. இதுதான் அந்த கொடுக்கு. அந்த கொடுக்கை வச்சு தான் வெளியிலிருந்தே உள்ள குத்துற வேலையெல்லாம் நடக்கும். ஸோ இவ்வளவு நல்லது செய்கிற பூச்சிகளை உங்கள் வயலுக்கு வர வைக்கணும்னா கடைசி அந்த 5 மேட்ரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். நெல் வயல், வரப்பு வயல், எவ்வளோ பெரிய வயல் வேணாலும் இருக்கலாம். வரப்பில் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்? களை செடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். களை செடிக்கு பதிலாக உங்கள் நெல் வயலில் 4 பக்கமும் நெருக்கமாக தட்டைப்பயிரை நெருக்கமாக நட்டு வச்சிடணும். தட்டைப்பயிரை நெருக்கமாக, தட்டைப்பயிறுன்னு சொல்கிற காராமணி நெருக்கமாக நட்டு வச்சுட்டா, தட்டைப்பயிறுன்னு சொல்கிற காராமணிக்கு அசுவினின்னு சொல்கிற சாறு உறிஞ்சும் பூச்சி கும்பலாக வந்துடும். அசுவினி வரணும். அவன் பூரா வந்து தட்டைப்பயிரில் உக்காந்தான்னா, தட்டைப்பயிரில் உக்காந்துருக்கிற அசுவினியை போட்டு தள்ளுறதுக்கு இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்ன எல்லாரும் வரப்புக்கு வந்துடுவாங்க. பொறிவண்டுலேருந்து, கொலைகார நாவா பூச்சிலேருந்து, சிற்பிடியிலேருந்து, ஊசி தட்டான்லேருந்து, தட்டான்லேருந்து எல்லாம் உங்கள் வரப்புக்கு சம்மன் இல்லாமல் ஆஜராயிருவாங்க. இவங்க தான் உங்கள் வயலுக்கான பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. தட்டைப்பயிரை போட்டு அசுவினியை வர வச்சு அதில் நல்லது செய்கிற பூச்சியை வரப்புக்கு கொண்டு வந்துடுறோம். மொதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்கள் வயல்லேருந்து அடுத்த வயல்லேருந்து உங்கள் வயலுக்கு நல்லது செய்கிறவன் மட்டும்தான் வரணும், கெடுதல் செய்கிறவன் வரக்கூடாது.
அப்படின்னா நீங்கள் நெல் வயலை இப்போ மறந்துடுங்க, எந்த வயல் வேணாலும் எடுத்துக்கங்க. நம்ம பேசுகிறது நெல்லுக்கு பேசுகிறோம், ஆனால் என்ன வயல் வேணாலும் நீங்கள் மெயின் வயல் என்ன வயல் வேணாலும் வச்சுக்கோங்க. பருத்தி, தக்காளி, மிளகா, தண்டை எது வேணாலும். வரப்பு முழுக்க தட்டைப்பயிர் நிற்கணும் 4 பக்கமும். வரப்புக்கு அந்த தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில் கம்பு, சோளம், மக்காச்சோளம் இந்த 3ல் ஏதாவது ஒரு பயிரை நெருக்கமாக நட்டு வச்சிடணும். நட்டு வச்சுட்டா உங்கள் மெயின் பயிரை விட வேகமாக வளர்ந்து நின்று என்னவா மாறிடுவாங்க, தடுப்பு சுவர். உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் உயிர் வேலியாக மாறிடுவாங்க. இதை தாண்டி தான் உங்கள் வயலுக்குள்ளே பூச்சியே வரணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அப்படி வர்றவனை வரப்புலேயே நிற்க வைக்கணும். வரப்பை தாண்டி உள்ளே விடக்கூடாது. வரப்புலேயே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்பணும். அப்போ வரப்பில் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு செடி இருக்குது. வரப்புலேயே நிற்க வைக்கிறதுக்கு கொட்டைமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி. உள் வரப்பு முழுக்க தட்டைப்பயிறு, தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர். அதுக்கும் வெளி வட்டத்தில் உங்கள் வயலோட வெளியே தான் இது இது இருக்கணும். கொட்டைமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு இது நெருக்கமாக நடக்கூடாது. கம்பு, சோளம், மக்காச்சோளம் நெருக்கமாக இருக்கலாம், தட்டைப்பயிறு நெருக்கமாக இருக்கலாம். யார் நெருக்கமாக இருக்கக்கூடாது? ஆமணக்கு 8 அடிக்கு ஒரு செடி தான். 8 அடிக்கு ஒரு செடி ஆமணக்கு. ஆமணக்கு இலை எவ்வளோ பெருசு? தாமரை இலையை விட பெருசு. அப்படி உக்காந்துக்கிட்டு சைடில் அப்படி நின்னார்னா உள்ளே வர்ற கெடுதல் செய்கிற பூச்சிக்கு வாயில் ஜொல்லு ஒழுகி அங்கே இறங்கி, பூச்சியாக இருந்தால் அன்றைக்கி போட வேண்டிய 40 முட்டையை அங்கே போட்டுட்டு, புழுவாக இருந்தால் அங்கே ஒரு தீனி தின்னுட்டு உங்கள் கம்பு சோளத்தை தாண்டி உங்கள் வயலுக்குள்ளே நுழைவார். இப்போ யாரை வச்சு யாரை கண்டுபிடிச்சிடலாம்? கொட்டைமுத்து செடி தான் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். எவன் உள்ளே போயிருக்கான், இங்கே பார்த்தியா என்கிட்ட அவனோட ஐடென்டிட்டி அடையாளம் இருக்குது, இவன் தான் உள்ளே போயிருக்கான். காட்டி கொடுக்குற செடி கொட்டைமுத்து செடி, காட்டி கொடுக்குற செடி. இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வரணும். ஏன்னா குளவி வந்துச்சுன்னா முட்டையை பற்றி கவலை இல்லை, புழுவை பற்றி கவலை இல்லை, கூட்டுப்புழு, தாய்ப்பு, எதை பற்றி எல்லாத்தையும் போட்டு குளவியை வர வைக்கிறதான அட்டகாசமான செடிக்கு பேர் பூச்செடி. என்ன பூச்செடினாலும் குளவி உங்கள் வயலுக்கு வந்துடும். பர்டிகுலராக குளவியை கூப்பிடுற மஞ்சள் கலர் பூச்செடி ரொம்ப நல்லது. மஞ்சள் கலர்னால் குளவிக்கு இன்னும் சந்தோஷம். அதுவும் பர்டிகுலராக 3 செடி. செண்டு மல்லின்னு சொல்கிற, துளுக்க சாமந்தின்னு சொல்கிற சாமந்தி பூ. சாமந்தி பூவை உங்கள் வரப்பில் வைக்கணும். எங்கே வைக்கணும்? ஆமணக்கு செடி எவ்வளோ கேப்பில் வச்சுருக்கீங்க? 8 அடி கேப். அந்த 8 அடி கேப் முழுக்க யார் நிற்கணும்? இந்த மஞ்சள் கலர் பூச்செடி. இந்த மஞ்சள் கலர் பூச்செடியை இப்போ வரப்பில் இந்த மாதிரி டைட்டாக பேக் பண்ணிட்டீங்கன்னா வரப்பில் வேறு யார் இருக்க முடியாது, எந்த களைச்செடியும் இருக்காது. இவன் உக்காந்துருக்கிறதுனால எல்லாமே நல்லது செய்கிற பூச்சிகளோட அடைக்கலமாக மாறிடும். இவன் தான் உங்கள் வயலுக்கான முக்கியமான ஆள். அடுத்தது, இந்த வேலையை செய்யும் போது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு வயலுக்குள்ளே அது கத்திரியா, தக்காளியா, மிளகாயா, வெண்டையா எதை வேணாலும் இருக்கலாம். நடவு நட்ட 15வது நாள், நெல் வயல்னா நட்ட 15வது நாள், பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க அந்த வயலை, எந்த வயலாவது பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணால் 100 ஜாதி பூச்சி, 100 பூச்சி இல்லை 100 ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்தா அதில் 25லேருந்து 40 ஜாதி பூச்சி கெடுதல் செய்கிற பூச்சி, மிச்சம் 60 ஜாதி நல்லது செய்கிற பூச்சி. இப்படி தான் இருக்குது. 40-60ங்கிற ரேஷியோவில் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன அடித்து கெடுத்துட்டோம்? பூச்சி மருந்து அடித்து கெடுத்துட்டோம். பூச்சி மருந்து அடித்தா மண்டையை போடுறது யார்? திருப்பி இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். இது வரைக்கும் கேள்விப்பட்ட தகவலை வச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். வயலுக்குள்ளே கெடுதல் செய்கிற பூச்சி எங்கே உக்காந்துருக்கும், நல்லது செய்கிற பூச்சி எங்கே உக்காந்துருக்கும்? வயலில் கெடுதல் செய்கிற பூச்சி இலை சுருட்டு புழுவுனா இலையை சுருட்டி உள்ளே உக்காந்துருக்கும், குருத்து பூச்சினா குருத்துக்குள்ளே உக்காந்துருக்கும். நல்லது செய்கிற பூச்சி மேலே உக்காந்து எங்கடா இவன்னு. நீங்கள் பூச்சி மருந்து அடித்தா யார் மண்டையை போடுவா? மேலே இருக்கிற ஆள். அதுதான் சிக்கல். அப்போ இதுதான் 40-60ல் நீங்கள் பூச்சி மருந்து அடித்தா 60% தான் அதிகமாக காலியாகும். தராசு தட்டை இப்படி தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்கும்போது தராசு தட்டு, 2வது தடவை பூச்சி மருந்து அடிக்கும்போது தராசு தட்டு, 3வது தடவை பூச்சி மருந்து அடிக்கும்போது தராசு தட்டு
கீழே இது மட்டும்தான் இருக்கும். இவன் சுத்தம் நல்லது செய்கிற பூச்சியை சொரண்டி எடுத்து வெளியே அனுப்பிச்சாச்சு. 3 தடவைக்கு மேலே கண்டினியூஸாக உங்கள் வயலில் பூச்சி மருந்தை அடிச்சிட்டிங்கன்னா உள்ளே ஒரு ஆள் கூட நல்லவன் இல்லை, எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நல்லது செய்கிறவனை வயலில் வர வைக்கணும்னா வரப்பில் இந்த மேட்டர்லாம் செய்யணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். வரப்பில் இந்த மேட்டர்லாம் செஞ்சுட்டா நல்லது செய்கிறவன் வர்றதுனால ரேஷியோ மாறுது. எந்த ரேஷியோ மாறுது? 40-60ங்கிறது 40-20 மாறிடுது, 60-80 மாறிடுது. இப்போ இந்த 20ம் இந்த பயிரை திங்க விடாமல் பண்ணணும். அதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இந்த 20 பயிரை திங்க விடாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் உடனே சொல்லுவீங்க, நாங்கள் பஞ்சகவியா, அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், மூலிகை பூச்சி வரட்டு, 10 இலை கரைசல், 5 இலை கரைசல், இதெல்லாம் விட பூச்சியை, அது சாறு உறிஞ்சும் பூச்சியாக இருக்கட்டும், காய் புழுவாக இருக்கட்டும், வேர் புழுவாக இருக்கட்டும், தண்டு புழுவாக இருக்கட்டும், எல்லா பூச்சிகளுக்கும் ஒரு சர்வரோக நிவாரணம் ஒரே ஒரு ஆள், வேப்பம் கொட்டை வெள்ளை பூண்டு சாறு. இவன் தான் மொத்தோ பார்ட்டி. எந்த பயிராக இருந்தாலும் நடவு நட்ட 15வது நாள், நெல்லுனா நட்ட 15வது நாள் உங்கள் வயலில் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை வேப்பம் கொட்டை வெள்ளை பூண்டு சாறு. வேப்பம் புண்ணாக்கு கிடையாது, வேப்ப எண்ணெய் கிடையாது. இப்போ வர்ற வேப்பம் புண்ணாக்கெல்லாம் புளியங்கொட்டை தூள், வேப்ப எண்ணெயெல்லாம் 100% அந்த கசப்பு தன்மையே இல்லாதது. என்ன காரணம்னு சொல்லிடுறேன். வேப்ப கொட்டையை எக்ஸ்பல்லரில் போட்டு அரைக்கும் போது எக்ஸ்பல்லர் சூட்டிலேயே இந்த 18 வகையான கசப்புத்தன்மை காணாமல் போயிடும். வேப்பம் கொட்டையில் 18 வகையான கசப்புத்தன்மை இருக்குது. புழுவை, பூச்சியை, நாத்தத்தை உருவாக்குற. ஸோ பூச்சி அந்த பக்கமே முட்டை போட வராது. புழு அந்த கசப்புத்தன்மை உள்ள பயிரை சாப்பிடாது. அதனால தான் வேப்பம் கொட்டையை யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ ஒரு ஏக்கர் நெல்லுக்கு ரெக்கமெண்டேஷன் என்ன, எப்படி ரெடி பண்ணணும் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 5 கிலோ வேப்பம் கொட்டை, 5 கிலோ வேப்பம் கொட்டை, 1/2 கிலோ வெள்ளை பூண்டுனா நம்ம ஊர் நாட்டு பூண்டு, ரசப்பூண்டு. இப்போ சந்தையில் போய் கேட்டால் சைனா பூண்டு இவ்வளோ பெருசு தர்றான். அது கிடையாது, நம்ம ஊர் நாட்டு பூண்டு, ரசப்பூண்டு, சின்ன பல்லு. 5 கிலோ வேப்பங்கொட்டை, 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு, ரெண்டையும் அம்மி, உரல், குழவி, கல்லில் போட்டு தான் இடிக்கணும். மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணவே கூடாது. திருப்பி மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணால் அந்த சூடுனா கசப்புத்தன்மை காணாமல் போயிடும். ஸோ 5 கிலோ வேப்பங்கொட்டை, 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு, ரெண்டையும் அம்மி, உரல், குழவி, கல்லை விட்டு நல்லா ஒன்று மண்ணா இடித்து அதை நம்ம பழைய காதி வேட்டி இல்லை கைலி துணியில் நல்லா டைட்டாக கட்டி அது முங்குற அளவு 10 லிட்டர் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சோம். 10 லிட்டர் மாட்டு கோமியத்தில் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் ஊறணும். அதிகபட்சம் 2-3 நாள் ஊறினாலும் கவலை இல்லை. இப்போ ஊர்ன இதை நல்லா கசக்கி வடிகட்டி கஷாயம் எடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட 10 லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கஷாயம் ரெடி. இதை கை ஸ்ப்ரேயரில் தண்ணி கலந்து அடிக்கலாம். இதை கை ஸ்ப்ரேயரில் தண்ணி கலக்கும்போது கலக்காது. ஏன்னா வேப்பங்கொட்டையிலே வெள்ளைப்பூண்டுலேயும் இருக்க எண்ணெய் சத்து தண்ணிக்கு மேலே மிதக்கும். அப்போ இதை தண்ணியோட கலக்க வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவை. அந்த ஆளுக்கு பேர் காதி சோப்பு. எந்த சோப்பும் கிடையாது. இந்த ரின்னு, பொன்வண்டு, சுப்ரீமு, அரசன் அதெல்லாம் கிடையாது. கதர் கடையில் மஞ்சள் கலர் பார் சோப்பு, அந்த காலத்தில் துணி துவைக்கிற சோப்பு, இப்போவும் கதர் கடையில். அந்த கதர் கடையில் 500 கிராம், அதில் 100 ஒரு முழு பார் 500 கிராம். 500 கிராம் நமக்கு தேவையில்லை. மேலே இருக்கிற 100 கிராம் மட்டும் வெட்டி இந்த 10 லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கரைசலில் போட்டு கலந்துட்டோம்னா இப்போ நம்மள்கிட்ட வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கரைசல் ரெடி. எத்தனை லிட்ரு? 10 லிட்ரு. இது 10 டேங்க் கை ஸ்ப்ரேயர். அது 10 லிட்டராக இருந்தாலும் சரி, 12 லிட்டராக இருந்தாலும் சரி, 16 லிட்டராக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. டேங்க் சைஸை பற்றி கவலை இல்லை. 1 லிட்டரு இந்த கரைசல், மிச்சம் தண்ணி. கை ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணணும். திருப்பி பவர் ஸ்ப்ரேயர் நாட் அட்வைசபிள். திருப்பி சூடில் வேப்பங்கொட்டை காணாமல் போயிடும். பேட்ரி ஸ்ப்ரேயர் ஓகே. கை ஸ்ப்ரேயரில் மத்தியானத்துக்கு மேலே தான், காலையிலையும் கிடையாது, மத்தியானமும் கிடையாது, 3 மணிக்கு மேலே இந்த இது வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு சாரை பயிருக்கு மேலே தெளித்தா பூச்சி முட்டை போடவே வராது. புழுவால் 50 மடங்கு திங்க முடியாது. கூட்டு புழுவாக மாற முடியாது. கூட்டு புழுவிலேருந்து வெளியே வந்த பூச்சி போடுற 40 முட்டையும் கூமுட்டையாகவே இருக்கும். ஸோ மொத்தத்தில் பூச்சி உள்ளே உக்காந்துருக்கும். ஆனால் என்ன செய்ய முடியாமல் உக்காந்துருக்கோம்? ஒரு வேலையும் செய்ய முடியாமல் உக்காந்துருக்கோம். முன்னாடியே இதை 20% ஆக்கியிருக்கோம். வரப்பில் எத்தனை % உட்கார வச்சுருக்கோம்? 80%. இந்த 80% இந்த 20% அடி பின்னி எடுத்தாங்கன்னா உங்கள் நெல் வயலில் ஒரு சொட்டு கூட பூச்சி மருந்து அடிக்க வேண்டாம். மொத்த பாயிண்ட் 6 பாயிண்ட். கோடை உழவு, வரப்பு சுத்தம், வரப்பில் தட்டை பயிர், கம்பு சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர், கொட்டை முத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி நெல்லுக்கு வேண்டாம்.
ஏன்னா நெல் வயலில் ஆமணக்கு செடி நிற்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட இது கிடையாது. ஆமாம், மஞ்சள் கலர் பூச்செடி, வேப்பங்கொட்டை, வெள்ளைப்பூண்டுச்சாறு, இது போக இனக்கவர்ச்சி பொறி, விளக்கு பொறி, அது ரெண்டும் உங்களுக்கு தெரியும். இந்த ஐட்டங்களை வச்சாலே நெல்லில் ஒரு சொட்டு கூட மருந்தடிக்க வேண்டாம். மருந்து இல்லாத இயற்கை பொருளை உங்கள் சந்ததிக்கு கொடுத்து நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இதில் இன்னும் ரெண்டு நிமிஷம் வீடியோ மட்டும், நீ சொன்னதெல்லாம் உண்மையில் நடக்குதா அப்படிங்கிற ஒரே ஒரு வீடியோ. 3வது, மேலேருந்து 3வது யார் என்ன வேலை பண்ணுறான் பாருங்க. அடுத்த ஆளை கொறுக்கு முறுக்குன்னு திங்கிறது தான் ஐயாவுக்கு வேலையை. சிக்கன் 65 தான், இலையெல்லாம் திங்கிறது இல்லை. அடுத்த பூச்சியை போட்டு தள்ளுறது தான். பொறி ஒன்றோட புழு, அங்கே பாருங்கள், புழுவும் அசுவினி. இங்கே காட்டுறது பூரா அசுவினி. அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் அசுவினி. தட்டைப்பயிறு போட்டால் அசுவினி. இது பூரா நாங்கள் ஷூட் பண்ணது பூரா இலைக்கு பின்னாடி. இந்த நடக்கிற வேலையெல்லாம் தட்டைப்பயிரோட இலைக்கு பின்னாடி நடக்குது. இங்கே பாருங்கள், பொறி ஒன்றோட புழு, இது பொறி ஒன்றோட புழு அசுவினியை போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 50 அசுவினியை தின்னாதான் அதனால் சட்டை உரிக்கவே முடியும். 3 நாள் கழித்து சட்டை உரிக்கணும். அசுவினி தான் மெயின் பயிர். இவர் முட்டையை ஆம்லேட் போடுறது தான் ஐயாவுக்கு வேலை. முட்டையை ஆம்லேட் போடும் போதே முட்டை போட்டவனையும் போடுறது தான் வேலை. முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது முட்டை போட்டோம் எல்லாரும் பிடிச்சி திங்கிறது தான் வேலை. காட்டுறது எல்லாமே நல்லது செய்கிற பூச்சிகள். இங்கே பாருங்கள், ஆடு மேய்ஞ்ச மாதிரி, மாடு மேய்ஞ்ச மாதிரி நெல் வயலில் பின்னாடியே மேய்ஞ்சு அசுவினி பிடிக்கிறது தான் வேலை. அசுவினி தான் மெயின் பயிர். அசுவினியை வச்சுட்டாலே எல்லாரும் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக, சமன் இல்லாமல். அதனால தான் தட்டைப்பயிறு வரப்பில் தட்டைப்பயிருங்கிறத அசுவினியை கொண்டு வர்றதுக்கு தான். இங்கே பாருங்கள், கொம்பு வச்ச முட்டை, பச்சை கண்ணாடி ரெக்கைப்பூச்சி, இலைக்கு மேலே கொம்பு வச்சு கொம்புலேருந்து முட்டை பொரிஞ்சு இப்போ இலையில் இறங்கின வேகத்தில் அசுவினியை போட்டாச்சு. அசுவினியை போட்டு தள்ளிட்டு 25 நாளைக்குள்ளே எவ்வளோ பெருசாக மாறிடுச்சு பாருங்கள். 25 நாளில் எவ்வளோ பெருசாக. அங்கே பாருங்கள், அசுவினியை தின்னுக்கிட்டு இருக்கு. இந்த ஓரத்தில் அந்த மஞ்சள் கலராக இருக்கிறதெல்லாம் அசுவினியை பெருசு பண்ணி காட்டியிருக்கு. அங்கே பாரு, அந்த கொடுக்கு வாய் இவ்வளோ பெருசு. இந்த கருவா மாதிரி இருக்கிறத உள்ளே கொத்தி இழுத்துச்சுன்னா திங்க வேண்டியதான் அப்படியே. அடுத்தது சிர்ஃபிடி ஈ புழு. அந்த ஈயோட புழு பெரிய அசுவினியில் அடியில் குத்தி ஆட்ட வேண்டியது. சின்ன அசுவினியாக இருந்தால் அப்படியே போட்டு முழுங்கிரும். இங்கே பாருங்கள், பெரிய அசுவினியை குத்தி ஆட்டிக்கிட்டு இருக்கு. சின்ன அசுவினா அவ்வளோதான், அப்படியே உள்ள வாயில் போட்டு முழுங்கிற வேண்டியது. இப்போ நம்ம ஆள், முக்கியமான ஆள் இப்போ வர்றான். யார் குளவி. அசுவினியில் முட்டை போடுற 1500 டைப் குளவி. ஒரு குளவி 2 குளவியில் 1500 ஜாதி இருக்குது. இந்த குளவியெல்லாம் வயலுக்கு வந்தாலே வயலில் நம்ம புழுவை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா அசுவினி கிடைக்காத பட்சத்தில் மெயின் வயலில் பூண்டு விளாண்டுருவான். பாருங்கள் என்ன வேலை பண்ணுறான். அசுவினி அங்கே வாயை இலைக்குள்ளே குத்தி சாறு உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவன் அவனுக்கு தெரியாமல் பின்னாடியே வேலையை காட்டுறான். இப்போ கலர், அசுவினியோட கலர் என்ன கலர்? மஞ்சள் கலர். முட்டை போட்டால் என்ன கலருக்கு மாறணும்? கருப்பு கலர். இப்போ பாருங்கள், முட்டை போட்டவுடனே கருப்பு கலருக்கு இது ஆன் பண்ணிடுங்க, கருப்பு கலருக்கு மாறியாச்சு. இப்போ உள்ள குளவி முட்டை, குளவி புழு, குளவி கூட்டு புழு, இப்போ குளவியாகவே மாறி உடம்பு, அசுவினியோட உடம்பு பொத்துக்கிட்டு வெளியே வர்றது குளவி. அந்த முட்டை போட்ட குளவியோட பையனோ பொண்ணோ வெளியே வர்றாங்க. முட்டை போட்ட குளவியோட பையனோ பொண்ணோ, உடம்பு அசுவினியோட உடம்பு. ஆனால் யார் வெளியே வர்றா? குளவி. இந்த பாருங்க, உடம்பு அசுவினியோட உடம்பு, யார் வெளியே வர்றா? குளவி. இது ஒரு டைப்பான குளவி. இப்போ அடுத்த குளவி இன்னொரு டைப்பு. மொத்தம் 1500 டைப் சொல்லியிருக்கேன். 2 குளவி தான் எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு ஆள் வர்றான் பாருங்க, இவன் ஒரு டைப். இன்னொரு ஆள், இன்னொரு ஆள் பாருங்க. நம்மால் யோகா பண்ணி கூட வேலையை காட்டுவார். அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. ஸோ இப்போ உள்ள உடம்புக்குள்ளே இது என்ன கலருக்கு மாறணும்? கருப்பு கலருக்கு மாறணும். இதுக்குள்ளே
குளவி முட்டை, குளவி புழு, குளவி கூட்டுப்புழு. இப்போ இந்த குளவியோட பையனோ பொண்ணோ வெளியே வரணும். உடம்பு அசுவினியோட உடம்பு இப்போ வெளியே வர்றது இந்த குளவியோட பையனோ பொண்ணோ. ஸோ இந்த வேலைகள் எல்லாமே இலைக்கு பின்னாடி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம பார்க்காத ஐட்டங்களை இப்போ தான் பார்த்துருக்குறோம். ஓ, இலைக்கு பின்னாடி இவ்வளோ ஐட்டமா அப்படின்னு. பூச்சி, பூச்சியில் நல்லது செய்கிற பூச்சி, கெட்டது செய்கிற பூச்சி. நல்லது செய்கிற பூச்சியில் இவ்வளோ வேலை நடக்குது. ஸோ நல்லது செய்கிற பூச்சிகளை நம்ம வயலுக்குள்ளே கொண்டு வந்தால் நம்ம வயலில் ஒரு சொட்டு விஷம் கூட பண்ண வேண்டாம். அதுதான் இந்த வீடியோவோட இது. இப்போ மொதல் வீடியோ நெல் வயல் வரப்பில் இப்போ நம்ம சொன்ன ஐட்டமெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம சொன்ன செடி எல்லாமே இந்த செடிகள் தான். இந்த செடிகளை வரப்பில் வச்சா என்ன நடக்கும்? இதைத்தான் செக் பண்ணுறாங்க. வரப்பில் வச்சா என்ன நடக்கும்? 60, 40, 80, 20 மாறுது. இதையும் செக் பண்ணியாச்சு. உலகம் முழுக்க எல்லா பயிர்லையும் எல்லா இடத்துலையும் இப்போ 80, 20 மாறி இருக்கு. வரப்பில் நம்ம சொன்ன எல்லா ஐட்டமும் இருக்குது. இதை ஃப்ரீஸ் பண்ணுங்கள். நெல் வயல் வரப்பு இப்படி தான் இருக்கணும். இதுதான் நெல் வயல் வரப்பு. வரப்பு இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வயலுக்கு ஒரு சொட்டு கூட பூச்சி மருந்து அடிக்க வேண்டாம். அடுத்து இதுதான் உங்களோட விஷயமே. ஸோ இந்த பயிர்களை திருப்பி நம்ம மற்ற பயிர்கள்லையும் இந்த மாதிரி கலப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் வரப்பு பயிராகவும் போடும்போது நல்லது செய்கிற பூச்சிகளோட எண்ணிக்கையை உங்கள் வயலில் அதிகப்படுத்திட்டா உங்கள் வயலில் இந்த விஷம்னு சொல்கிற பூச்சிக்கொல்லியை அடிக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் வாய்ப்பளித்த உங்களுக்கும் ஈசா மண்கோப்பம் இயக்கத்திற்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கும் போது நல்லது செய்கிற பூச்சிக்கு ஒன்றும் ஆகாதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பங்கொட்டை கரைசல் கசப்பு தன்மை யாருக்கு மேலே போய் படியுது? பயிருக்கு மேலே, இலைக்கு மேலே, பூவுக்கு மேலே, காய்க்கு மேலே, தண்டுக்கு மேலே, செடியில் படியுது. செடியை திங்க போகிறது யார்? ஒன்லி வெஜிடேரியன். நம்மால் யார்? பியூர் நான் வெஜிடேரியன். எங்களுக்கு அவனை பற்றி கவலையே கிடையாது. எங்களுக்கு இவன் டேஸ்ட்டாக இருக்கானா? பயிர் டேஸ்ட்டை பற்றி எவன் கேட்டது? அவனுக்கு தான் கவலை. பயிர் டேஸ்ட்டை மாற்றிட்டாங்களே, நல்லா தின்னுக்கிட்டு இருந்தேன், இப்படி ஓமட்டி வாந்தி எடுக்க வைக்கிறாங்களேன்னு அவன் தான் கவலை பண்ணணும். இவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில்கள் இருக்குது. கொஞ்சம் தேடி பார்த்து ஈசா விவசாய இயக்கத்தோட மற்ற பயிற்சிகளில் கலந்துக்கிட்டு கூடுதல் தகவல்களை 2 விஷயங்கள். வெப்சைட்டு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட போர்ட்டல்னா PORTAL போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதை TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அந்த 4 வார்த்தை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சைட்டு ஓப்பன் ஆகிடும். அதில் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழில் பார்க்குறனாலும் தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில். தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுற எல்லா வித பயிர்களை பற்றியும் எல்லா டெக்னிக்கும், அந்த விதை அளவுலேருந்து பயிர் இடைவெளியிலேருந்து எவ்வளோ தூரம் பாசனம் பண்ணணுங்கிறதுலேருந்து என்ன கூடுதல் 2 வேலை பண்ணியிருப்பாங்க. பயிர் வர்றது, நோய் வர்றதுலேருந்து, பூச்சி வர்றதுலேருந்து, பூச்சி மருந்து அடிக்கிறதையும் போட்டிருப்பாங்க. உங்கள் கண்ணு அதை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதை மட்டும் உங்கள் கண்ணு பார்த்துடக்கூடாது, அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மற்ற எல்லா விஷயங்களும் அதில் கூட தெரிஞ்சுக்கிறலாம். இந்த TNAU அக்ரிடெக் போர்ட்டல் அதை இது பண்ணுங்க. அதில் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. கூடுதல் தகவல்களை அதில் தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். வீடியோ பார்த்ததோடு நிற்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.